என்ன அழகு, இப்படி எல்லாம் என்ன ஓட விடுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. என்னடி நீலி, வருத்தமா இருக்கா? தோத்துட்டேன்னு ஒத்துக்கோ. நானு இந்த கடலம்மாவோட புள்ள. தோத்துட்டேன், ஒத்துக்கிறேன். கடலம்மாவோட புள்ளல. ஒரு நாள் நானும் கடலம்மாவோட பொண்ணுன்னு உங்க வாயாலே சொல்ல வைப்பேன், பாத்துக்கங்க. உட்காருங்க. நீ கடலம்மாவோட பொண்ணா? ஏய், கோச்சிக்காத. அழகு, 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 அழகா பண்ண அழகு, அழகா பண்ண. ஏதோ ஆத்தா கூப்பிடுது பாரு. அழகு. அட, ஆத்தா எதுக்கு இப்படி கூச்சல் போட்டுட்டு இருக்கா? அட, நாளைக்கு படக தண்ணியில இறக்குறதுக்கு புயலையும் காசும் கொடுத்து ஊர் பெரியவங்களை கூப்பிடணும்ல. எந்த துறையும் பாக்குறதுக்கு என்னால முடியாதுப்பா. அழகு, நீ போய் ஆத்தாவை பார்க்க சொல்லு. நான் வேலை செய்யறவங்கள பார்க்க போயிருக்கேன்னு சொல்லு. சரி சரி. ஆத்தோ. அலிபாய், அழகு எங்க? நாளைக்கு கடல்ல படகை இறக்கிறதுக்கு முன்னாடி பூஜைக்கு பெரியவங்களெல்லாம் கூப்பிடணும்னு சொல்லியிருந்தேனே, ஞாபகம் இருக்கா இல்லையா? அழகா பண்ண போகணும்னு அவசியம் இல்லையா, ஆத்தா போயிட்டு வந்தா போதும்னு சொன்னான். அவன் என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்? இது என்ன நியாயம்? பொம்பளையா இருந்துகிட்டு நான் தான் போகணுமா இதுக்கெல்லாம்? நான் அங்க போனேன்னு வச்சுக்கோ, ஏமா பஞ்சமி, இதெல்லாம் உனக்கு தெரியாதான்னு நிச்சயமா என்கிட்ட கேட்பாங்க. அதெல்லாம் போகட்டும், இந்த கடலையே ஆண்டுட்டு இருந்த செந்தாமரோட பொண்ணு தானே, உனக்கு தெரியாதான்னு கேட்பாங்க. நான் சொல்றது புரியுது இல்ல? அததான் அழகா பண்ணணும்னு சொன்னாங்க. இந்த வேலையெல்லாம் செய்ய ஆத்தா தான் சரின்னு. இந்த ஊருக்கு நாங்க வந்துட்டாலும் பழசெல்லாம் இந்த பஞ்சமிக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஊர் சட்டங்களை மதிச்சு நடக்கலன்னா அது ரொம்ப தப்பு. இந்த லூசு பையனுக்கு அத பத்தி தெரியுமா என்ன? அந்த ஊரை விட்டு போக சொன்னதும் நீங்க இங்க வந்துட்டீங்கல்ல, இந்த ஊருக்காரனும் எங்க நம்மள ஒதுக்கி வச்சிருவானோன்னு அண்ணன் பயப்படுறாங்க. எதுக்காக ஒதுக்கி வைப்பாங்க? நாம முறையா தானே போய் கூப்பிடுறோம். நீ உள்ள போய் அந்த கூடிய எடுத்துட்டு வா, நான் போய் கூப்பிட்டுட்டு வரேன். இது ரொம்ப புதுசா இருக்கு. புதுசா வலையும் படகும் எடுத்துக்கிட்டு கடலுக்கு போக போறாளாம். ஆமா பஞ்சமி, உன் பிள்ளைக்கு முறை தெரியாதா? அப்புறம் நீ நம்ம செந்தாமரையோட பொண்ணு தானே. நீங்க ஏதாவது தப்பா நினைச்சுப்பீங்களோன்னு அவன் பயப்படுறான், அவ்வளவுதான். அதனாலதான் அவன் வரல முதலாளி. நான் என்ன சொல்ல போறேன்? முறைப்படி எனக்கு புகையிலையும் காசும் கொண்டு வந்திருக்கல. அன்னைக்கு ராயபுரத்துல வந்து குடிசை கட்டிக்கிட்டுமான்னு நீ கேட்டப்போ நான் ஏதாவது சொன்னனா? சரின்னு தானே சொன்னேன். வாங்கிக்கையா. அத நாங்க மறக்க மாட்டோம். நீங்க தான் வந்து நல்லபடியா நடத்தி தரணும்யா. இருக்கட்டும், நாட்டு நடப்பு அதுதானே. இங்க பாருமா, அப்புறம் பையன் புதுசா படக கடலுக்குள்ள விடுற சடங்குக்கு நான் மட்டும் வந்தா போதுமா? சரி சரி, நான் எப்படி வந்துடுறேன். சரி, எது எப்படியோ படகை நீங்க நம்ம ஊர் கடலுக்குள்ள தானே விட போறீங்க. உங்க ஆசீர்வாதம் வேணும். அது இருக்கு. சரி, அப்போ நான் கிளம்பட்டுமா ஐயா? போயிட்டு வாமா. நாளைக்கு காலையில நான் சடங்குக்கு வந்துடுறேன். சீக்கிரம் படகை விட சொல்லியா, இப்பவே நேரம் ஆயிட்டு இருக்கு. ஆண்டவா, தேவா, கடல் தாயே, நல்லபடியா பாத்துக்கம்மா. பஞ்சமி, இது உன் புள்ள கிட்ட கொடுமா. அம்மா தாயே, இந்தப்பா. இந்தா போலாமா? தள்ளி விடுங்கப்பா.
போடுங்க நல்லா போடுங்க. ஓடும் நதியினிலே ஒருத்தி மட்டும் கரையினிலே உடலை விட்டு உயிர் பிரிந்து போகுதம்மா கடலிலே ஓடும் நதியினிலே. ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம் வா. ரொம்ப கம்மியா இருக்கே. ஆ ஏண்டி பஞ்சமி, கடல்ல இருந்து திரும்பி வந்ததும் கிழக்கால இருந்து வர பொம்பளைங்களுக்கு கொஞ்சம் மீனை கொடுக்க சொல்றியா உன் பையன்கிட்ட? அதுல என்ன சந்தேகம்? நீயும் மீன் விக்க போயிட்டு இருந்தவ தானே, உனக்கு தெரியாதா? அதெல்லாம் நான் சொல்லலைனாலும் என் புள்ள பார்த்து தான் நடந்துப்பான். அப்படி நடந்துக்காம இருக்க முடியுமா? இவ அம்மா இருக்காளே அந்த ராஜேஸ்வரி, அவளும் வியாபாரம் பண்ணிக்கிட்டு தானே அலைஞ்சா. அதெல்லாம் இப்பவும் என் கண்ணு முன்னாடியே நிக்குது. உனக்கு ஞாபகம் இருக்கா பஞ்சமி? இல்லாம இருக்குமா? இவங்களோட ஞாபகத்துக்கு இப்ப என்ன கேடு? இவளுக்கு பிடிக்கலனாலும் நான் சொல்லாம இருக்க முடியுமா? என்னை கட்டிக்கிட்டு இந்த ஊருக்கு வரதுக்கு முன்னாடி நானும் இவளோட அம்மாவும் ஒன்னா கிழக்கால மீன் வித்துட்டு இருந்தவங்க தான் நாங்க 2 பேரும். அதுக்கப்புறம் தானே இவங்க அப்ப செந்தாமரை படகை வாங்கி பெரிய பணக்காரனானா. இவங்க அக்கா இருக்கால அந்த கருப்பாயி, அவ புள்ளதான் அழகப்ப. அவ ஆடுன ஆட்டெல்லாம் சும்மா இருங்கம்மா. உங்களுக்கு கிழக்கால வியாபாரத்துக்கு போறதுக்கு மீன் போதும்ல, அதுக்கு எதுக்கு இவ்ளோ இழுத்து பேசிட்டு இருக்கீங்க? நான் சொன்னதுதான் இவ்வளவு தப்பா போச்சோ? அவளுக்கு பிடிக்கலன்னா எனக்கு என்ன? புதுசா படகு வாங்கிட்டால அந்த திமிரு. இந்த கடற்கரையில எவ்வளவு பெரிய முதலாளி எல்லாம் பாத்திருக்கேன். வந்துட்டா பெருசா ஆட்டிக்கிட்டு சிரிக்கி. படகு வந்துருச்சு, கொஞ்சம் வேகமா நடக்க வேண்டியதானே. கொஞ்சம் தள்ளுங்க. பாருங்கண்ணே, இவ கைய வச்சு வீணாக்குறா. கையை விட்டு வாராம கொஞ்சம் தள்ளுடா. அள்ளி கொடு. மீன் எவ்வளவு நிறைஞ்சு போச்சு. எனக்கு ஒரு 5 கிலோ கூடையில கொடுங்க. இருந்து போடுங்க. அண்ணா, எடுத்து இந்த போடு. மீன் கொடுங்க. மீன் கொடுக்கறதா? இங்க பார்க்காத, பளிச்சு பளிச்சுன்னு எடுத்து போடு. கொடுக்கறதுக்கு இல்லாம நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். நல்ல விலை கிடைச்சா கொடுப்பேன். அந்த வேலையெல்லாம் நாங்க தீர்மானிக்கிறோம். அந்த கவலை உனக்கு வேண்டாம். அந்த காலெல்லாம் மலை ஏறி போச்சு. நல்ல விலை கிடைச்சா மட்டும் தான் கொடுப்பேன். இந்த குப்பத்துல என் தலைவன் சொல்றதுதான் நடக்கும். அதப்படிதான் நான் செய்வேன். டேய், நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, அதுக்குள்ள என்ன பேசுறேன்? சரி, நீ விலைய சொல்லு. வேலையெல்லாம் அப்புறம் சொல்றேன். இந்த குப்பத்துல என்ன தவிர வேற யாரும் வேலை சொல்ல மாட்டான். அப்படி நான் விலைய சொல்லிட்டா நீ கொடுத்துருவியா? நல்ல விலை கேட்டா நான் உனக்கு கொடுக்கறேன். நீ என்ன எத்தனுக்கெல்லாம் எத்தம் போல பேசுற? நீங்க சொல்லுங்க. சரி சொல்லுங்க. என்னடா குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீயும் சொல்லு. ஏய், அவன் உன் காதுல சொன்னதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் 30 ரூபா தான் தருவேன். தர மாட்டேன். விலையை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நீங்களே எடுத்துக்கோங்க. ஓ, உனக்கு அவ்வளோ திமிரோ? நீ எங்க தலைவனோட கோபத்துக்கு ஆளாயிக்கிட்டு இருக்க. உன் கதை இன்னைக்கு தெரிஞ்சு போறேன்டா. டே, இதான் நான் எப்பவுமே சொல்லுவேன். அவங்க கை எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும். அவங்க கை அம்மா சொன்ன இடத்துல தான் வைக்கணும். லூசு. உன் வாயில இதுதான் வரும். மூக்கு பொடி டப்பா திறந்துருச்சுல, இனி நம்ம வேலை முடிஞ்சது. என்ன ஒரு டப்பைய மொத்தமா சுருட்டுது? ஆத்தா, நீ இப்படி கோவப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. இது முதல் தடவை இல்லையே. அழகு இதை ரொம்ப நாளா செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்படின்னா நீ அவனை பிடிச்சி ஒரு முத்தம் கொடு. டேய், பண்டைய காலத்துல இந்த கடற்கரை ஆண்டவன் யாருன்னு தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியும், திப்பு சுல்தான் தானே. அவனோட ஒரு டிப்பு சுல்தான். அப்பன்னா வேற யாரு? என்னதான் இருந்தாலும் உங்க அப்பன் கிடையாது. ஓ, இந்த நிக்கிறான் இவன் யார் தெரியுமா? கொம்ப சுகுமாரன். இவங்க அப்பா யார் தெரியுமா? என் புருஷன் கொம்ப சங்கர். நல்ல செக்க செவர்னு எம்பிட்டு அழகா இருப்பாரு தெரியுமா? உனக்கு எங்க தெரிய போகுது? அப்ப உங்க ஐத்தான் தான் திப்பு சுல்தானே. எவனாவது வம்புக்கு வந்தானுங்கன்னா ஒரு குரல் கொடுப்பாரு. தங்கம், அந்த டப்பா எடு அப்படிம்பாரு. அப்பவே மூக்கு பொடி போட்டியா? ஒரு சந்தேகம் கேட்கலான்னு. இந்த டப்பாவை இப்படி எடுத்து இத திறந்து
2 விரலால இப்படி அள்ளி மூக்குல ஒரு இழுப்பாரு இப்படி. அப்போ ஒரு தும்மல அச்சி. வாய் மூடு. கொம்பன் சங்கரோட அந்த டப்பா தான் அந்த இந்த டப்பா. காலத்துல? சங்கர் செத்து போனாலும் வேற ஒரு டப்பா தேடி நான் போனதில்ல. ஓ, அவர் ஒரு தும்பல் தும்பினாருன்னா என்ன ஆகும் தெரியுமா? இந்த ஊர் ஜனங்க பூரா நடுங்குவானுங்க. அப்புறம் அன்பா கூப்பிடுவாரு, தங்கம் அந்த கம்ப எடுன்னு. ஐயே, வளையும் துடுப்பும் இல்லாம தான் இவ்வளவு நாளா இருந்தார. வாய் மூடு. டேய், துணியை எடுத்து தலையில ஒரு கட்டு கட்டி துடுப்பு எடுத்து அப்படி நிப்பாரு. என்ன பார்த்து, தங்கம் நான் கடலுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படி கம்பீரமா நடந்து போவாரு. அடிக்க ஆரம்பிச்சாருன்னு வச்சுக்க, இங்க இருக்கிற எவனுமே பக்கத்துல நிக்க முடியாது. இடியும் மின்னலும் சேர்ந்து மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்கும். இந்த மூலையில இருந்து அந்த மூலை வரைக்கும் ஒருத்தனை விடாம அடிச்சிருவாரு. இடையில தங்கம்னு என்ன கூப்பிடுவாரு. அப்ப இந்த டப்பாவை அப்படி நீட்டுவேன். ஒரு சிட்டிகை, அது போதும். அடேங்க அப்பா. அப்புறம் இந்த ஊர் ஜனங்க பூரா லக்ஷ்மி காலடியில தான். அத்தா, அந்த காலம் மலையேறி போச்சு. இப்போ புது ஸ்டைல் என்னன்னா, அவங்க வர்றதில்ல, அவங்க ஆட்களை தான் கடற்கரைக்கு அனுப்புறாங்க. அது தெரியுமா அத்தா உனக்கு? அத சொல்லும் போதல்ல. டேய் லூசு பசங்களா, அவனுங்க இந்த ஊருக்கு வரட்டும். டேய், நம்ம ஊர் பயலுக அவனுங்களோட வியாபாரம் பண்ணலன்னா கடைசியில என் காலடியில தானே வந்து விழணும். எனக்கு எதிராக அவங்க வியாபாரம் பண்ணிடுவாங்களா? அதை நான் பாக்குறேன். இவன் தான் ஆம்பளை. இதுதான் மகளே கடலம்மாவோட விளையாட்டு. ஒரு குப்பத்துல இருந்து விரட்டினப்போ இன்னொரு குப்பத்துல உன்னே உன் பையனே நல்லா தானே வச்சிருந்தாங்க. பிறந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு வரப்போ மனசு ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. அப்புறம் தான் நினைச்சேன், இந்த கடல் இவ்வளவு விசாலமா விரிஞ்சு கிடக்குல்ல, ஒரு இடம் இல்லைன்னா இன்னொரு இடம். நல்ல வேலைக்காரனா இருந்த அவனை கடன்காரனாவும் ரவுடியாவும் பைத்தியக்காரனாவும் ஆக்கிட்டாங்க. பொண்டாட்டி செத்தப்புறம் அவருக்கு 2ஆம் தாரமா ஒரு பொண்ணு வந்தா, பாப்பி அம்மான்னு ஒரு பொண்ணு. அவ யார் தெரியுமா? வேற ஒருத்தனுக்கு 2ஆம் தாரமா இருந்தவ. பாவம், முதல்ல சித்தி மேல கோமா தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அவங்கள பார்த்து பரிதாபப்பட்டேன். இந்த முத்தம்மா இந்த கண்ணால என்னென்னத்த பாத்திருக்கேன். கடலுக்கு போற மீன் அவனோட உயிர் கரையில இருக்கிற அவன் பொண்டாட்டி கையில தான் இருக்குன்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க. இந்த காலத்துல அந்த பழைய முறையெல்லாம் யார் மதிக்கிறா? இந்த தலைமுறை பசங்க எல்லாம் அதையெல்லாம் நினைச்சு கூட பாக்குறது இல்ல. இன்னைக்கு நல்ல யோகம். கடலம்மா அள்ளி கொடுத்தா. இந்த ஆத்தா. அட, இத நீயே வச்சுக்கோப்பா. நான் வச்சுக்கிட்டாலும் நீ வச்சுக்கிட்டாலும் என்ன வித்தியாசம்? அது வாஸ்தவம் தான். கட்டுமரம் இறக்குனதுனால பாட்டியோட பங்கு இது. மகராச கடலம்மா உனக்கு துணை இருப்பா. அடுத்து என் பேரனுக்கு இந்த ஊர்லயே அழகான பொண்ணா பார்த்து கட்டி வைக்கணும். நான் அத பத்தி அவன்கிட்ட பேசலான்னு தான் இருந்தேன். புதுசா எனக்காக எதுவும் தேட வேணாம். இத கேட்டீங்களா பாட்டி? இந்த உலகத்துல அந்த பொண்ணு மட்டும் தானா இருக்கா? அங்க போகணும்னு சொல்லலையே. வேற புதுசா எந்த பொண்ணையும் பார்க்க வேணாம் தானே சொன்னேன். ஓ, அவன் வாசிக்க ஆரம்பிச்சிட்டான். நானும் போயிட்டு வந்துடுறேன். அம்மா, நேத்து வரைக்கும் காஞ்சு போன கடலு இன்னைக்கு எப்படி நிறைய மீன் இருந்ததா? நல்லா அள்ளிட்டு வந்துட்டோம். தண்ணியில இருந்த வலைய இழுக்க முடியாம தடுமாறிட்டோம்னா பாறேன். அழகண்ண முதலாளி ஆனாதானே உங்களுக்கு சௌரியமா இருக்கும். மத்த மீனவன் போல இல்ல அழக பண்ண. எங்களுக்கும் சம்பளத்தை அள்ளி கொடுத்தாருன்னா பாறேன். நீங்க கூட நிறைய பணம் சம்பாதிக்கணும். அப்பதான் நம்ம ரெண்டு பேருக்கும் நிக்கா நடக்கும். ஆமினா வந்துட்டான். நிக்காக என்னைக்குன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நல்ல சிக்கன் பிரியாணி வேணும். அப்பதான் விருந்து பிரமாதமா இருக்கும். ரொம்ப தான் ஆசை. படுத்து தூங்கவே இடமில்லாதவன் நிக்காக பண்றதுக்கு ஆசைப்படுறான். ஆமினா, என்னங்க? இவன் தண்ணி எடுக்கத்தானே வந்திருக்கான். ஆமா, அதுக்கு தான் வந்திருக்கான். என்ன எதுக்கு லேட் பண்ணிட்டு இருக்க? என் மகளே ரமலா, குடத்தை எடுத்து கொடுத்தியா? அத குடுக்கதான் வந்தேன். நீ முதல்ல தண்ணி எடுத்துட்டு வா. நிக்காக சமாதி எல்லாம் அப்புறம் பேசலாம். நான் உனக்கு பல தடவை சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி வெட்டி பேச்சு பேசாதீங்கன்னு. நான் ஒன்னும் சொல்லலையே. நீ சொல்லலைன்னா உன் பொண்ணு சொன்னாளா? இல்ல தண்ணி எடுக்க வந்த அவன் சொன்னானா?
இந்த மஸ்தானுக்கு கோபம் வந்ததுன்னா எல்லாரையும் மிதிச்சிருவேன். வர்றேயா, எல்லாத்தையும் நான் தான் பாத்துக்கணும். எல்லாம் தலையெழுத்து. அலிபா இன்னும் வரலையா? இல்ல, நான் பார்க்கல. ஓய், அவன் இப்போ மஸ்தான் கடையில தானே படுக்கிறான். அப்ப மஸ்தானு அவங்க பொண்டாட்டியும் அவனும் மஸ்தான் பொண்டாட்டியும் ரமலாவும் ஒன்னா தான் படுக்கிறாங்க. அப்படியா? இதோ வரானே, அவங்கிட்ட நேரடியா நீயே கேட்டுக்க. ஏன்டா அலிபாய், நீ முதல்ல குளிச்சியா? கடலுக்குள்ள போகும்போது சுத்தமா இருக்கணும். பொண்ணோட படுத்தா கண்டிப்பா குளிச்சுட்டு தான் கடலுக்குள்ள போகணும். நான் எந்த புள்ள கூட கடந்தேன்னு சொல்றீங்க? நீ அந்த மஸ்தானோட கடையில தானே தூங்குன? கடையில இல்ல, வெளியில, திண்ணையில. ரமலாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம். சரி, போய் படகுல ஏறு. ரொம்ப நேரம் ஆயிப்போச்சு, நீ கிளம்பு. அம்மா கடலம்மா, நீதாம்மா எங்க ஜனங்களை காப்பாத்தணும். இன்னைக்கு நமக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சே ஆகணும். பொறுத்ததெல்லாம் போதும். நினைக்கும் போதே மனசு ஜில்லுன்னு இருக்கு. டேய், இப்படித்தான் நானும் அவரும் சேர்ந்து இந்த கடற்கரையவே அடிச்சு நாசம் பண்ணிருக்கோம். அடிக்க ஆரம்பிச்சா எல்லாம் சுருண்டு விழுந்துவான். அடிக்கிறவனும் விழுந்துடுவானே. அடிக்கிறவன் விழுவானாடா லூசு. வளவளன்னு பேசாம நட. வேகமா போ. என்ன மாதிரி தைரியசாலியான அம்மாக்கு பிறக்கணும்னா புண்ணியம் பண்ணிருக்கணும்டா, புண்ணியம் பண்ணிருக்கணும். அடிக்க ஆள் வந்திருக்காங்களாடா? எல்லாம் கடல்ல தான் இருக்காங்க. அப்ப சரி, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அடிக்கணும், புரியுதா? என்னத்தா நீ மாத்தி மாத்தி பேசுற? முன்னாடி விழுந்துடுவாங்க, என்ன இப்ப அடிங்கன்னு சொல்ற? டேய், ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளு. எடப்பக்கம் திரும்பி வலப்பக்கம் திரும்பி அப்படி புடிச்சு ஒண்ணு விட்டேன்னா இத அழகப்பா செஞ்சிருவான். நீங்க பேசாம வந்தா போதும். வாங்க. சரி, நீ நசுக்காம எடுங்கப்பா. எல்லாம் எடுத்துக்க கொஞ்சம் இப்படி எடுக்கலாம். என்ன அந்த நண்டெல்லாம் அந்த ஒருத்தர். இந்த கடற்கரையில எங்களுக்கு மீன் தராம போயிருவீங்களா? நல்ல வேலை கிடைச்சதுன்னா கண்டிப்பா தரமுங்க. வேலைய நாங்க முடிவு பண்ணுவோம். சரிதான் போயா, அதெல்லாம் அந்த காலம். அழகப்பன் என்ன தெரியும்ல? எவன்டா உன் அழகப்பன்? எங்களுக்கு மீன் கை வைக்கிற வேலையில அடிக்கிட்ட அவனை. இப்ப வாடா, ஒத்தைக்கு ஒத்த பார்க்கலாம். எந்திரடா, எந்திரிச்சு அடிடா. பக்கம் திரும்பி பல பக்கம் திரும்பி காலை எடுத்து வச்சு ஓடிடு. சுகுமார் முதலாளி, இது துடுப்பு பிடிக்கிற கை. ஒரு அடி அடிச்சா கிட்டி மாதிரி விழும். கஷ்டப்பட்டு உழைக்கிறது சம்பாதிக்கிறதுக்கு இல்ல, இங்க இருக்கிற 40 குடும்பங்களும் பட்னி கிடக்காம இருக்கிறதுக்கு. நாங்க நல்ல விலை கேட்கறவங்களுக்கு தான் கொடுப்போம். எங்களுடைய சோத்துல மண்ணள்ளி வாரி கொட்டலான்னு பார்த்தா அவன உன் கதை அவ்வளவுதான்.
ரமலா அங்க என்ன பண்றவா? ரமலா உன்னை இங்க வர சொல்லி தானே சொன்னேன். என்ன அங்க இருந்து பாக்குற? கடற்கரையில சண்டைன்னு கடையில சொன்னாங்க. அதான் இவருக்கு ஏதாவது ஆயிடுச்சான்னு பார்க்க ஓ, வந்தேன். இவனுக்கு அடிபட்டிருக்கான்னு பார்க்க வந்தியா? அப்ப எனக்கு அடிபட்டிருக்கான்னு பார்க்க வரல, அப்படிதானே? அப்படி இல்ல, இவருக்கு வேற யாரும் இல்ல இல்லையா? அழகப்ப நல்லா இருக்கணும்னு நான் அல்லா கிட்ட துவா பண்றது உண்டு. அந்த முரட்டு பசங்க உங்களை அடிச்சாங்களா? அழகண்ணா அடிக்கிறதா? அது நடக்குமா என்ன? நான் போட்டுமா? ம். அலிபாய், நீ கொடுத்து வச்சவன்டா. அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அவன் எனக்கு கல்யாணம் பண்ணி தரமாட்டானே. அந்த ஆள் மனசுக்குள்ள வேற ஏதோ கெட்ட எண்ணம் இருக்கு. இவளையும் பொண்டாட்டியா ஆக்கிக்கணும்னு நினைக்கிறான். என்னடா, ரமலா மசானோட பொண்ணு தானே? பொண்ணு எப்படா பொண்ணடி ஆக்குவாங்க? அந்த ஆளோட மக இல்ல, ரமலாவோட அம்மாவுக்கு இவரு 2வது புருஷனா இருக்காரு. ரமலாவோட அம்மாவுக்கு புருஷனுக்கு பிறந்தவ தான் இவ. சரியான பொறுக்கியா இருப்பான் போல இருக்கு. நீ ஒரு குடிசையை கட்டுறா, அப்புறம் அவளை கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்து. என்னோட ஆசையும் அதுதான். இந்த சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ம், ஆமா, உனக்கும் ஒரு கனவு இருக்குல்ல? அவ பேரு கூட என்னமோ. ம். அவ பேரு நீலி. அந்த நினப்பெல்லாம் அங்கேயே விட்டுட்டு பொழப்ப தேடி வந்துட்டேன். அந்த ஊரை விட்டு வந்துட்டீங்க, சரி. அதுக்காக காதலிச்ச பொண்ணை கைவிட முடியுமா? அலிபாய், உலகம் எப்படின்னு உனக்கு சரியா தெரியல. மனுஷங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வர்றது இந்த காசால தான்டா. காசு மட்டும் இருந்தா ஜாதி மதம்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. மத்தது எல்லாம் ஏட்டு சுரக்காதான். நீ தான் இப்போ படகு வச்சிருக்கிற முதலாளியா இருக்கியே. இப்ப எங்க ஆத்தா மட்டும்தான் மனசுல இருக்கா. ஆத்தா சொல்றதுதான் சரி. அவங்க மனசை கஷ்டப்படுத்த கூடாது. என்னை வளர்க்கறதுக்காக அவங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணிருக்காங்க. இனி எல்லாமே எங்க ஆத்தா தான். நீலிகா, நீங்க பெரிய சராவை உயிரோட பாத்திருக்கீங்களா? பின்ன இவ்ளோ பெருசா இருக்கு தெரியுமா? ஐயோ, நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. நீ அழகப்பா அண்ணகிட்ட சொன்னீனா அவர் உனக்கு பிடிச்சு தருவாருடி. ஏய், நீ ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். இந்த நீலி நினைச்சாலும் சில விஷயங்கள்லாம் நடக்கும். ஆமா ஆமா. என்னடி, உனக்கு நம்பிக்கை இல்லையா? பொய் சொன்னா எப்படி நம்புறதா? பொய்யா? எனக்கு 5 வயசா இருக்கும் போதே நான் அதை பார்த்துட்டேன். அதுவும் நான் தூண்டல் போட்டு பிடிச்ச மீன். அது ஏதாவது கருவாடா இருக்கும். ஏய் போடி, உங்களுக்கு அதை பார்க்கணுமா? நான் பிடிச்சிட்டு வரேன். அழகு மட்டும் இல்ல, நானும் இந்த கடலாமாவோட பொண்ணுதான். தைரியம் இருந்தா கடலுக்குள்ள போ பாப்போம். படகு வலையும் அங்கதான் இருக்கு. வாங்கடி. இங்க பாருங்க, நான் போயிடுவேன். தைரியம் இருந்தா போ. நிச்சயமா போயிடுவேன். போ போ. சீ பொடி பண்ணி. ஏய் தள்ளி. போ போ. என்ன குட்டி குரங்குங்களா கடலை முறைச்சு பார்த்துட்டு இருக்கீங்க? பெரிய மீன் பிடிக்கிறதுக்கு நீலிகா போயிருக்காங்க. எங்க? இதோ கடலுக்குள்ள. ஐயோ, கடலம்மா. இந்த பொண்ணு எங்க போய் தொலைஞ்சானே தெரியலையே. ச்சே. அட கடலம்மா. அழகு
கிளி கெட்டியமா பிடிச்சுக்கோ. வா, வா, ஏறு. நல்லா பிடிச்சு ஏறு. இறங்குடி. இறங்கு. மாட்டேன், என்ன தூக்கு. மன்மதன் ஒரு பூக்காலம் செய்தான். ஓ, விண்ணுலகில் இந்த பேதை உனக்காக இருக்கேன். ஓ, இருவரும் ஒன்றாக இருப்போம், அலைகள் போல வாழ்வோம், நம் சுகதுக்கங்கள் என்றும் உற்சாகமாய் வாழ்வோம். உன்னோடு என் வாழ்க்கையை துவங்குவோம், நம் வாழ்க்கையா. உலகில் மன்மதன் ஒரு பூக்காலம் செய்தான். ஓ, விண்ணுலகில் இந்த பேதை உனக்காக இருக்கேன். ஓ, இந்த உலகில் உன்னை தவிர வேறே யாரு? காதல் வலையில் சிக்கி நாம் பூவிலங்குடனே கண்ணா. காமதேவன் காம கலைகள் கற்றுத் தருவானா? 64 கலைகள் போதும், அதிகம் வேண்டாமே. கடலலை போல் என் அருகில் வா நீ. மோகன ராகம் நாம் பாடிடுவோம், கடலும் கரையும் ஒன்றாய் இளமை முதுமை வரைக்கும். யாழை போல் என்னை மீட்டு உன் இதயம் கண்டேன் நானே. உலகில் மன்மதன் ஒரு பூக்காலம் செய்தான். ஓ, விண்ணுலகில் இந்த பேதை உனக்காக இருக்கேன். ஓ, கண்ணும் கண்ணும் பார்த்து
இருவரும் ஒன்றாக இருப்போம், அலைகள் போல வாழ்வோம், நம் சுகதுக்கங்கள் என்றும் உற்சாகமாய் வாழ்வோம், உன்னோடு என் வாழ்க்கை துவங்குவோம் நம் வாழ்க்கை. உலகில் மன்மதன் ஒரு பூக்காலம் செய்தான், விண்ணுலகில் இந்த பேதை உனக்காக இருக்கேன். நீங்க சொன்ன மாதிரியே உங்க நீலி அக்காவை நான் உயிரோட கொண்டு வந்து விட்டுருக்கேன். எங்களுக்கு ஒண்ணு வேணா, காப்பாத்துற நீங்களே வச்சுக்கோங்க. யாரு யார காப்பாத்துனா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என் தூண்டில மாட்டின இவ்ளோ பெரிய மீனை இந்த அழகுதான் வந்து காப்பாத்திட்டா. இல்லனா அந்த பெரிய மீனை எடுத்துட்டு நீலி இந்த கரையில வந்து நின்னு இருப்பா தெரியுமா? இங்க இருக்கிற பொண்ணுங்கள நாளைக்கு சொல்லிருப்பாங்க, இங்க இருக்கிற ஆண் புலிங்கள கடலுக்கு போய் நெத்திலி மாதிரி சின்ன மீன்களை பிடிக்கும் போது ஒரு பெண் சிங்கம் இருந்தா அவ துடுப்ப பிடிச்சு கடலுக்கு போனானா பெரிய மீன் சுறா மீனையே பிடிச்சிட்டு வருவான்னு சொல்லிருப்பாங்க தெரியுமா? துடுப்பு அழகான தான் பிடிச்சிருந்தாங்க தான் பார்த்தமே. சிப்போ அழகா என்ன அங்க ரொம்ப குஷியா இருக்கீங்க? ஏண்டி சூரியன் உதிச்சா உடனே கடற்கரைக்கு வந்துடணுமா? வீட்டுல இருக்க முடியலையா உனக்கு? வயசு பொண்ணுங்களை பேசி மயக்கிற உனக்கெல்லாம் நான் வச்சிருக்கேன்டா. என்கிட்ட இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத, உனக்குள்ளதான் நான் தரேன், புரியுதா? ஏய் பாடி வா, வீட்டுக்கு வா, உன்னை கவனிச்சு. என் வாய கலர் அதை சொல்லிட்டேன். அது இல்ல, கைய முடியா ஆம்பளை சொல்லிக்கிட்டா மட்டும் போறாது. நான் ஆம்பளையாங்கிறதுல உனக்கு என்ன அப்படி ஒரு சந்தேகம்? மூக்குக்கு கீழே 5-6 முடி இருந்தா ஆம்பளை ஆயிட முடியாது, அதை தெரிஞ்சுக்க. என் செல்லக்குட்டி, அப்படி இங்க ஒண்ணும் பெருசா நடக்கலையே. ஐயா, இந்த பொண்ணு பண்ண சேட்டை போறாதா? யோ, முன்னாலதான் இவ இப்படி கெட்டு குட்டி சவரா இருக்கா. அப்பா அப்படி என்ன பண்ணிட்டாரு? எதுக்காக இப்படி கத்துறீங்க? ஒரு அரை விட்டன்னு வச்சுக்கோ, வாய் கோணிக்கும். என்ன பண்ண கேக்குற? விலாவரியும் சொல்லட்டா? உங்க பையன் என்னமோ சொல்லிருக்கா, அதுக்காக தான் கத்துறாங்க. அவன் கடையில இருந்ததுனால நீ தப்பிச்சிட்ட, இல்லனா வகுந்துருவான். சாப்பிட்டு போனப்போ கோவத்துல போனான். நீ அதிகமா வாயான்னு வச்சுக்கோ, அப்புறம் நான் பத்திரகாளி ஆயிடுவேன். வேண்டாம், நீ ஒன்னும் பண்ண வேண்டாம். நீ இவ்வளவு நாள் பண்ணதெல்லாம் போதாதா? உன்னை முதல்ல சாவடிக்கணியா? அன்னைக்கே சொன்னேன் நம்ம படகுல அவனை ஏத்த வேணான்னு. அவன் ரொம்ப நல்லா வேலை செய்யறானோ. நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? இந்த காலத்துல இப்படி வேலை செய்யற ஒரு பையனை உன்னால பார்க்க முடியுமா? நீயே சொல்லு. அவனை பத்தி புகழ்ந்தியே, இப்ப என்னாச்சு? சும்மா என் வாய கலராத. நீ தான் சொல்ல, நான் என்ன செய்யணும்னு. இவளை நம்ம சுகுமாருக்கு கட்டி கொடுத்தா என்ன? நான் உன்னை இப்ப கல்யாணம் படிக்க மாட்டேன், நான் இன்னும் படிக்கணும். நீ படிக்கிற பவுசு எனக்கு தெரியும். ஒவ்வொரு வகுப்புலயும் 3-4 வருஷம்ல உட்கார்ற. படிக்க போறாளாம். குப்பத்துல ஒரு பொண்ணு கெட்டு போயிடுச்சுன்னா அந்த குப்பமே நாய் போயிடும். கெட்டு போனாதானே? ஆஹா, அருமையா சொன்னா. இதுக்கு மேல என்னால ஒன்னும் பேச முடியாது. நான் என்ன உங்ககிட்ட தப்பாவா சொன்னேன்? சுகுமார் என்ன இருந்தாலும் உங்க தங்கச்சி பையன் தானே. அன்னைக்கு நீ அப்படியெல்லாம் சொல்லலையே. அந்த கருங்குரங்கு மகன் தானே சொன்ன. அது நிஜம்தானே. உன் தங்கச்சி என்ன வெள்ளக்காரி மாதிரியா இருக்கா? ஆனா சுகுமாரு அவங்க அப்பா மாதிரி இருக்கான். இப்ப அவன் அப்பனோட பிள்ளையாயிட்டான். இருக்கட்டும், எல்லாம் நல்லதுதான். ஆனா இத காரணம் காட்டி என் முதுகுல சவாரி பண்ண நினைக்காத. ஐயோ, சவாரி பண்ற மூஞ்சிய பாரு. அவன் என் தங்கச்சி புள்ளதான். அவன் கடலுக்கு போகாம இருந்ததால அவன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லாம தான் இருந்தது. அவன் கடலுக்கு போகலன்னா என்ன, கை நிறைய சம்பாதிக்கிறான்ல. நீ எப்போதும் இப்படித்தானே பேசுவ. உன் மகனை பார்த்துதானே அவனும் சாராய வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சான். அதாவது கடல்ல மீன் இல்லனாலும் கட்டின தாலிய அறுத்துட்டாவது ஆம்பளைங்க காசை எடுத்துக்கிட்டு சாராயம் குடிக்க வருவாங்கல்ல. நீ பழைய கதையெல்லாம் சொல்லி இங்கே உட்காந்துக்க. நாளைக்கு நாம தூத்துக்குடிக்கு போகணும். உடனே நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ளைய நிச்சயம் பண்ணி ஆகணும். இவளை இப்படி சும்மா விடுறது நல்லதில்ல. வயசு பொண்ணு வீட்டுல வச்சிருந்தா பெத்த தாய் வயித்துல நெருப்பு கட்டின மாதிரிதான். நீ மட்டும் உங்க அம்மாவை கஷ்டப்படுத்தாமையா இருந்த? என் புள்ள வரட்டும், மத்த விஷயங்கள்லாம் முடிவு எடுக்கலாம். இன்னைக்கு என் படுக்க வெளியில தானே.
நீலி அழாத. நான் என்னுடைய நீலியை யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன். பக்கத்து ஊர்ல இருந்து சுகுமாரன்றவரு என்ன பொண்ணு பார்க்க வராரு. நீ போ, நமக்கு ஏதாவது ஒரு வழி பிறக்கும். நான் இந்த கடலை குதிச்சு செத்துடுவேன். என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நீ என் கூட தான் வாழ்வ. உன்னை நான் சாகவும் விட மாட்டேன், இன்னொருத்தன் கூட நான் உன்னை வாழவும் விட மாட்டேன். அழகா, உங்க 2 பேர் மனசுலயும் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். காதலிச்சவங்க தான் ஒன்னா சேர்ந்து வாழணும்பா. ஆனா ஒரு விஷயம், பெத்தவங்க பேச்சையும் கேட்கணுமா. அவங்களுக்கு பிடிக்கலன்னா நாம அதை செய்யக்கூடாது. நாங்கெல்லாம் பாவப்பட்டவங்க. அதனால உன்னை பெத்தவங்க என்ன சொல்றாங்களோ அதை மட்டும்தாம்மா நீ கேட்கணும். இன்னொரு இழப்ப தாங்கிறதுக்கு எங்க மனசுல தெம்பு இல்லம்மா. நீ சீக்கிரம் வீட்டுக்கு திரும்பி போயிடுமா. நான் வீட்டுக்கு போக மாட்டேன். நான் இந்த கடலையே குதிச்சிடுறேன். வேண்டாம். கடலம்மா, நான் என்ன பண்ணுவேன்? அழகா, அடியே என்னடி இங்க வந்து அழுது? அவ்வளவு திமிரா உனக்கு? முடிவு பண்ண பொண்ணு இவ. அவளை மயக்கி வீட்டை விட்டு கூட்டிட்டு வந்துட்டியடா, விருந்தாளுக்கு பிறந்தவனே. நீ என்ன அவனுக்கு உடந்தையா? பிறந்த இடம் அப்படி இல்ல. நீயும் உன் அக்காவும் இந்த குப்பத்துல மேஞ்சோட. சத்தம் போடாத, இது ராத்திரி நேரம், எல்லாரும் தூங்குவாங்க. ஊர்ல இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிட போகுது. விடா, வாடி வான்னு சொல்றல. வாடி. வேண்டாம்டா, சொன்ன கேளு. வா வா, சொல்றல. வா, என்ன விடாத. வாடா, வேண்டாம், வந்துரு. நான் சொல்றது கேளு அழகா, வேண்டாம். இரு லுங்கிய கட்டிட்டு வந்துடுறேன். அவளை நாக்க புடிங்கிக்கிற மாதிரி 4 வார்த்தை நல்லா கேட்கணும். இல்லன்னா உன்னை அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பேசுறேன். அடியே பஞ்சமே, வெளியில வாடி. என்னடி ஒளிஞ்சிட்டு வெளியில இருக்க? வாடி. வாடி வெளிய. வாடினா வாடி வெளியில. வாடி வெளிய. இப்படி வந்து நில்ல. எங்கடி அந்த பொறுக்கு பையன் உன் புள்ள? அவன் அங்க எங்கேயா தான் இருப்பா. எங்க கடல்ல இருக்கான்? நான் தான் பார்க்கவே இல்லையே. இங்க பாரு, கடைசியா ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். என் பொண்ணு பின்னாடியே நாய் மாதிரி வந்தான்னு வச்சுக்க, கையும் காலும் கட்டி கைத்துல கத்தியால குத்தி கடல்ல தூக்கி போட்டுருவான் என்னோட மகன். யோ இப்பதான் நல்லா பேசுற, சொல்லி கூட அவளுக்கு. அவன் இனிமே அந்த மாதிரி செய்ய மாட்டான். அவளுக்கு கல்யாணம் எல்லாம் நிச்சயம் ஆயிடுச்சு. அவளுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. என்னது? இதுக்கு மேலயும் நீங்க ஏதாவது சேட்டை பண்ணீங்கன்னா என் பொண்டாட்டி சும்மா இருக்க மாட்டான். நான் சொல்றத நம்புங்க. இனிமே அந்த மாதிரி பண்ண மாட்டான். உன் ஆத்தா செத்ததுக்கு அப்புறம் என் ஆத்தா உன்னை வளர்த்ததுனால சொல்றேன். இனி அவன் இந்த குப்பம் பக்கத்துல பார்த்து சாவடிச்சிருவேன். அவன் எப்படி நல்லபடியா நடந்துப்பா. மரத்துக்கு சேலை கட்டினா கூட அதை முறைச்சு பாக்குறோம். புள்ள தானே, தாய போல புள்ள, நூலை போல சேலை. இங்க பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க. ஆமா, நாங்க பேசுனதா உனக்கு வீங்கி போச்சு. அடியே, உன் அக்கா கருப்பாயி இந்த குப்பத்துல அலைஞ்சு திரிஞ்சுதானே இந்த பையனை வயித்துல வாங்கிக்கிட்டா. நீயும் ஆளு சலிச்சவ இல்ல. பெத்ததும் சரியில்லை, வளர்த்ததும் சரியில்லை. என்ன சொன்னீங்க? பைத்தியமா இருந்த என்னோட அப்பாவை உங்க அப்பா இங்க இருந்து துரத்தி விட்டாருல்ல. அப்ப நான் என்ன சும்மாவா இருந்தேன்? பேச்சா இருக்கும்போது என்னது இதெல்லாம்? அன்னைக்கு இதே கத்தி வச்சுதான் உன்கிட்ட வந்தேன். என் புள்ளையோட உடம்புல ஒரு சின்ன கீறல் விழுந்தா கூட உன்னை வெட்டி கடலுக்குள்ள போட மாட்டேன். இந்த மண்ணுல படுக்க வச்சு துண்டு துண்டா வெட்டி எரிஞ்சிருவண்டி. நானும் ரொம்ப நாளா பொறுத்து போயிட்டு இருக்கேன். என் அக்கா ரொம்ப நல்லவ, அவ கெட்டவ கிடையாது. அதே மாதிரி நானும். இது கடலம்மா மேல சத்தியம். கிளம்பலாம் வா. கடலம்மா மேல சத்தியம். அடியே, கூறு போட்டுருவாடி, வா போயிடலாம். நீ வெறும் காலி, அவ பத்திரக்காளி. வாடி போயிடலாம் வா. நான் இல்ல. என்ன விட்டு? ஏய் பஞ்சமி, உன் புள்ள எங்கடி? எனக்கு நிச்சயம் பண்ண பொண்ணுகிட்ட வச்சுக்கிட்டா நான் தீத்து கட்டிடுவேன்னு சொல்லு. நீ என்ன டீ போட்டு பேசுறியா? நீ உன் அம்மாவை என்னடா கூப்பிடுவ? அம்மாக்கு சொன்னதை உனக்கு கொடுக்கவா? நீ என்ன கல்றேன்னு பாக்குற? சண்டை போடாம நீ போறதுக்கான வழியை பாரு. போய பெருசு. சும்மா பேசிட்டு இருக்காம கிளம்புப்பா.
அழகப்பனுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க. கிழிச்சான். நீ அவனுக்கு வாளு தானே பைய. சொல்லிக்கிட்டே இருக்க. கிளம்பு அந்த பக்கம். ஏய் போப்பா அந்த பக்கம். சந்திராப்பா, தண்ணி அடிச்சேன்னா அது உன்னோட வச்சுக்கணும். இங்க எல்லாம் வந்து பேசக்கூடாது, தெரியுதா? இங்க பாருப்பா சந்திரா, 2 கையும் தட்டினா தான் சத்தம் வரும். ஒருத்தர் ஒதுங்கி போயிட்டா பிரச்சனை இருக்காது. பஞ்சமி இருக்கால, அவ வயிற்றுல பறக்கலைனாலும் பெத்த புள்ள மாதிரி. அவளுக்கு கோபம் வந்ததுன்னு வச்சுக்க, நீ போடா. தம்பி சந்திரா, எனக்கு ஒரு 100 மில்லி கூட. முதல்ல நீ கிளம்பு. 100 மில்லியில ஒரு சொட்டு சாராயம் கூட தரமாட்டேன். டேய், நான் சம்பாதிக்கிற காசெல்லாம் இங்கே தானடா கொண்டு வந்து கொட்டுறேன். என்ன சும்மாவா கொடுத்த? சரக்க போட்டுட்டு தானே கொடுத்த. என் வீட்டுக்கு வந்து என் ஆத்தாவை மிரட்டுறியா? சந்திரன் அடிச்சு கொள்றானே. ஐயோ, யாராவது வாங்கல, யாராவது வாங்கல, சீக்கிரம் வாங்க. காளி எங்கடி இருக்க? டேய் டேய் விட்றா. டேய் என் மவனை விட்றா. சொன்னா கேளுடா. டேய் விட்றா. அட கடவுளே, எந்த நாயிடா என் புள்ளை இப்படி அடிச்சு போட்டுது? இவனுக்கு மட்டுமில்ல, உன் புருஷனுக்கும் கிடைச்சிருக்கு. யோ இத பாரு, இத இப்படியே சும்மா விட்டா சரி வராது. என் புள்ளைய தூக்கியாங்கற. சீக்கிரம் சீக்கிரம். எதுக்கு கொண்டு போறீங்க? திரும்பவும் அங்க கொண்டு போய் அடி வாங்குறதுக்காகவா? அவனை பலி போடுறடா. குப்பத்துல கேக்குறதுக்கு யாரும் இல்லன்னு நினைச்சியா? போலன்னு பொளந்துட்டானே. கொல்லுவேன். கொன்னு கண்ட துண்டமா வெட்டி கடல்ல போட்டுருவேன். மன்னிச்சிருங்க, நாங்க ரொம்ப பாவப்பட்டவங்க. இந்த ஊரை விட்டே நாங்க போயிடுறோம். போகணும், போயே ஆகணும். இந்த ஊருக்குன்னு தலைவன் இருக்கான். இங்க நியாயம் நீதி உண்டு. யாரும் தப்பு பண்ண ஒத்துக்க மாட்டோம். உனக்கு தெரியும்ல, ஏற்கனவே குழுவுல நீங்க ஊரை விட்டு போகணும்னு தான் தீர்மானம் இருந்தது. அந்த முதலாளியும் கருப்பாயும் காதலிச்சுக்கிட்டு இருக்கும்போது பொண்ணை கெட்டி கொடுக்காம செந்தாமரை படகு வாங்குறதுக்காக போனான். அந்த நேரத்திலையும் நான் பேசாம இருந்தேன். நான் அவங்கள சமாதானப்படுத்தினேன். அப்புறம் உங்க அப்பன் அந்த கோதண்டத்தோட பொண்டாட்டியை இழுத்துட்டு வந்து குடுத்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ தலைவருக்கு புகையிலையும் பணத்தையும் வச்சிங்களா? அதுவும் இல்லாம அந்த பொம்பளைய வீட்டை விட்டு துரத்துனப்ப கல்யாணம் ஆன பொண்ணு வேற ஒரு ஜாதிக்காரனோட கெட்டு சீரழிஞ்சு செத்து கடற்கரையில ஒதுங்கினப்போ எத்தனை தடவை உங்களுக்காக இந்த ஊருக்காரங்க காலில எல்லாம் உளுந்து பறிஞ்சு பேசியிருப்பேன் நானு. இப்ப பாரு, கல்யாணம் நிச்சயமான ஒரு பொண்ணை ஒருத்தன் சாவடிக்க பாக்குறான். ஒத்துக்க மாட்டேன், நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த ஊருக்கு தலைவன் இருக்கான். ஊருக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. அவன் ஏதோ பொழைச்சிட்டு போட்டும்னு நாங்க பெருந்தன்மையா விட்டப்போ இப்ப என்னடான்னா நிலத்தை கொடுத்த எங்க கிட்டயே நீங்க யாருன்னு கேக்குற நிலைமைக்கு வந்துட்டான். இது நியாயமா இருக்கா? ஒத்துக்க மாட்டேன், கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன். வெட்டி கடல்ல வீசிடுவேன், தெரிஞ்சுக்க. போயிடுறோம். இந்த ஊரை விட்டே நாங்க போயிடுறோம். மன்னிச்சிருங்க. என் பிள்ளைய தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நாங்க பாவப்பட்டவங்க. எங்கேயாவது போய் தொலைங்க, இல்லைன்னா 2 பேரையும்.
இந்த ஊர்ல இருந்து உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்க என்னால முடியாதுடா. இப்போ நீ மட்டும் என் கூட வேற ஊருக்கு வரலன்னா உங்க அம்மா விடியறதுக்கு முன்னாடி இந்த கடல்ல மிதந்து கிடப்பா. நாம எங்கத்தா போறது? எங்கேயாவது போலாம். கடல் ஒண்ணும் இந்த ஊர்ல மட்டும் இல்லையே. பறந்து கிடக்குற இந்த கடல்ல எந்த கரைக்கு போனாலும் என் மகனை அந்த கடலம்மா பாத்துப்பா. அப்படி போகணும்னு நினைச்சா போயிட்டே இருக்க வேண்டியதுதான். வீட்டையும் ஊரையும் விட்டுட்டு போறதுக்கு நாம என்ன தப்பு பண்ணோம்? நாம பாவப்பட்டவங்க. விழற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கணும். நான் கண்ணு மூடுற காலம் வரைக்கும் என் புள்ளைய நான் பாத்துக்கிட்டே இருக்கணும். உனக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். உன்னை என் கையில ஒப்படைச்சிட்டு உங்க அம்மா இறந்து போயிட்டாப்பா. புரியாதா? அப்படிதான் நாங்க இந்த ஊருக்கு வந்தோம். எங்க ஐயாவை புதைச்ச இடம் எங்க ஆத்தாக்கு தெரியும். ஆனா இங்க வந்தப்ப ஒண்ணுமே இல்ல. எங்க அப்பாவோட தூரத்து சொந்தக்கார புள்ளதான் கொம்பு சங்கர். நம்ம லட்சுமியோட புருஷன் தான் சங்கர் முதலாளி. இருக்கிறது எல்லாத்தையும் அவரே சுருட்டிக்கிட்டாரு. குடிசை, துடுப்பு, படகு எல்லாத்தையுமே. சும்மா இல்ல, பண்ண துரோகத்துக்கு கடலமா கொண்டு போயிட்டா. இந்த மாதிரி கெடுதல் செய்யறவங்கள கடலமா சீக்கிரமாவே கொண்டு போயிருவா. அப்புறம் இந்த ஊர் தலைவரோட சம்மந்தத்தை வாங்கிதான் நாங்க குடிசையை கட்டினோம். செத்துப்போன பழனியோட சொத்தை தேடிதான் நாங்க வந்திருக்கோன்னு இங்க வந்தப்பவே அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஆத்தாவும் புள்ளையும் சேர்ந்து. கண்மை நல்ல கண்மை, கண்மை நல்ல கண்மை, இளம் பொண்ணுங்க கண்ணுல இட்டுக்கிற நல்ல மையே. என்ன மஸ்தான், நல்லா தூக்கமா? இங்க பாரு. சலாம் அலைக்கும். வலைக்கும் சலாம். நான் என்ன நினைச்சேன்னா, நீங்க மை வியாபாரத்தை விட்டுட்டு குளச்சல்ல செட்டில் ஆயிட்டீங்களோன்னு. இந்த பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆயிட்டே. இந்த ஊர்ல மீன் வரத்து கம்மியாயிடுச்சுல்ல? அது உண்மைதான், அது உண்மைதான். மஸ்தானே, யாரு இந்த பொண்ணு? அதுவா, என் புது பொண்டாட்டியோட பொண்ணு. அந்த அழகி இன்னும் பெருசானதுக்கு அப்புறம் தான் நான் நிக்காக பண்ணிக்க போறேன். உனக்கு இவ்வளோ ஆசை இருக்கக்கூடாது மஸ்தானே. உனக்கு ஒன்று சொல்லட்டுமா? இந்த அழகான பொண்ணால உனக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் காத்து இருக்கு. சமீப காலமா நான் காரைக்காலில் பல அரேபிய ஷேக்குகளை நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். அவங்க எதுக்காக இங்க வராங்க தெரியுமா? உன்னதான் கேட்குறேன். உல்லாசமா இருக்கையா. பாருங்க, அனாவசியமான வார்த்தைகள்லாம் விடக்கூடாது. அனாவசியமானது இல்ல, அவசியமானது. உனக்கு தேவையானது. ஷேக்குங்க சும்மா வரது இல்ல, தங்க கட்டியும் பணம் மூட்டையும் தூக்கிக்கிட்டு இல்லப்பா வராங்க. வந்தவங்க இந்த பொண்ணு மாதிரி அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2-3 மாசம் அப்படியே ஜாலியா குடும்பத்தை நடத்திட்டு அவங்க மோகம்லாம் தீர்ந்து போகும்போது தங்கத்தையும் பணத்தையும் அந்த பொண்ணு கையில கொடுத்துட்டு தலாக்குன்னு சொல்லிட்டு ஓடிடுவான். அப்படி போயிட்டான்னா இவ யாருக்கு சொந்தமானவளா இருப்பா? மஸ்தானுக்கு தானே. இந்த சொத்து பத்தெல்லாம் யாருக்கு போய் சேரும்? அதுவும் மஸ்தானுக்கு தானே. அப்புறம் மஸ்தான் யாரு? சுல்தான். மஸ்தான் சுல்தான். நல்ல யோசனை சொன்ன. உங்களுக்கு ஒரு போண்டா தரட்டுமா? இனிப்பு போண்டான்னா 2 கொடு. கடல் என்ன இன்னைக்கு இப்படி கொந்தளிக்குது? கடலம்மா, எந்த ஆபத்தும் வரக்கூடாதும்மா. ஆழ்கடல்ல இருந்து ஏதாவது புயல் வரப்போகுதோ என்னமோ. கடல்ல சில டைம் இப்படித்தான். ஆயுஸ் இருந்தா திரும்பி வருவாங்க. சரவணா, உன் கருணாக்கல எதையும் சொல்லாதடா. இங்க பாரு, என் நாக்கு கருணாக்கு ஒண்ணும் கிடையாது. அட சும்மா இருங்க. கடலுக்குள்ள போன படகு கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் தெரியலையே.
அது உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையா? அவன் படகு வந்தா என்ன வராட்டி என்ன, அவன் வரவுக்காரங்க யாரும் கடலுக்கு போலியே. கிடைச்சா என்ன கிடைக்காட்டி என்ன, அவன் கொம்பன் லட்சுமியோட வேலைக்காரன் தானே. நீ புலம்புறத கொஞ்சம் நிறுத்து. கடலம்மா கிட்ட நல்லா வேண்டிக்க. ஐயா, அங்க ஏதோ ஒரு படகு வர்ற மாதிரி தெரியுது. கடலம்மா, அக்கா, இது நம்ம படகு தானா? ஆமா ஆமா, கண்டிப்பா அது அழகனோட படகா தான் இருக்கும். நம்ம ஊர் படகே தான், அதுல சந்தேகமே இல்ல. வாங்க வாங்க சீக்கிரம் எல்லாரும் வாங்க, சீக்கிரம் வாங்க. என்னன்னு பாப்போம். வாங்க. ஒண்ணும் இல்ல, ஒரு நெத்திலி மீன் கூட இல்ல. ஐயோ, அழகன் இருந்ததால் தான் உயிரோட கரை வந்து சேர்ந்தோம். நடுக்கடல்ல என்ன காத்து தெரியுமா? இன்னைக்கு நான் பட்டினி தான், ஒரு பொட்டு அரிசி கூட கிடையாது. கடல் கோவத்துல இருக்கும்போது ஜாக்கிரதையா இருங்கன்னு சொன்னா யாராவது கேக்குறீங்களா? ஒண்ணு சாப்பிடறதுக்கு ஹோட்டலுக்கு போவானுங்க, இல்லனா சாராய கடையில ஊத்திக்கிட்டு இருப்பாங்க. சரியா சொன்ன. வேலுமணி என்ன சொன்னது ஞாபகம் இருக்கா? கஷ்டப்பட்டு கொண்டு வர மீனுங்களுக்கு காசு வாங்கணும்னு. தொழில் பண்றவன் தன்னுடைய குடும்பத்தை நல்லா வச்சுக்கணும், வரும்போது சேர்த்து வச்சுக்கணும். வா தா போலாம். இன்னைக்கு சோத்துக்கு என்ன பண்றது? ராஜாண்ண, ராஜாண்ண, ராஜாண்ண. யாரு? அழகனா? ஆமா. அழகப்பண்ண. ம் காத்தும் மழையும் நிக்கிற மாதிரி தெரியலையே. வீட்டுல எல்லாரும் பட்னியா கிடக்கணும். ம் பையனை இப்படி கொடுத்துட்டு போய் பாத்திரம் எடுத்துட்டு வா. கடலம்மா காப்பாத்துவாங்க. மத்தவங்க எல்லாம் எங்க? அக்கா இங்க குடுக்கா. இதுல ஊத்துங்க. இன்னைக்கு இந்த கஞ்சி கிடைச்சதுல பசங்களோட பசி தீந்துடும். பெரிய உதவி பண்ணிட்டு சரி. அழகப்பா. காத்து கொஞ்சம் கம்மியா வீசுது. தலைவா, தலைவா, தலைவா. ஆறு அழகப்பனா வந்திருக்கிறது. ஆமா. அத்தை கிட்ட 2 பாத்திரம் எடுத்துட்டு வர சொல்லுங்க. 2 பாத்திரத்தை எடுத்துட்டு வா. இங்க முடிஞ்சது. அலிபாய், தட்டத்தை அங்க கொஞ்சம் நீட்டுறது. இந்தாங்க. இந்தாங்க துவையல். இந்த அத்தை. தலைவா. மகனே அழகப்பா, நீ எங்களுக்கு தெய்வமடா. நல்லா இருடா. அந்த பழனியே நேர்ல வந்து நிக்கிற மாதிரி இருக்குது புள்ள. நில்லுங்க. என்னங்க நில்லுங்கன்னு சொல்றேன்ல, எங்க போறீங்க? ஓடாதீங்க, நில்லுங்க. என்னம்மா கரண்டியோட கிளம்பிட்ட? கரண்டியால அடிக்க துரத்திட்டு வரா. நீங்களே சொல்லுங்கண்ணா, இவர் பேச்சு கேட்டு நான் எப்படி அடிக்காம இருப்பேன்? இவன் என்ன சொன்னா? அண்ணன் கிட்ட நீங்க சொன்னதை சொல்லவா? வேண்டாம். இவர் என்ன சொன்னாருன்னா, ஒரு நாள் கடலுக்குள்ள போகும்போது அப்படியே செத்து போயிருவேன்னு. அப்படியாடா சொன்ன? எதுக்காகடா நீ சாகணும்? வாப்பா எங்க நிக்கா முடிக்கலன்னா செத்து போயிடுவேன்னு சொல்றாரு. சொத்து பணம் இல்லாம இந்த அனாதைக்கு இவங்க அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாரான்னு. சொத்தெல்லாம் இருக்கட்டும், உனக்கு யாரும் இல்லையா? எங்களை அப்ப என்ன நினைக்கிற? நான் உன்னை என்னைக்கு பார்த்தனோ அன்னில இருந்து நீ என் சகோதரன். எங்க ஆத்தாக்கு நீ ஒரு பையன்டா. இதுக்கு எதுக்குன்னு கோவப்படுற? என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இவ்வளவு உனக்கு நான் கட்டி வைக்கிறேன். நான் சில முடிவுகளை எடுத்திருக்கேன். நாம சம்பாதிக்கிற காசுல இருந்து உனக்கு படகும் வலையும் வாங்கி தரேன். அப்புறம் எங்க குடிசையோட சேர்ந்து உனக்கு ஒரு குடிசை. நீ தைரியமா இவளை கூட்டிட்டு வா, அதுவும் உன்னோட பொண்டாட்டியா. அட வெக்கத்தை பாத்தியா? போங்கண்ணா. அதானே, அழகப்பன் இருக்கிற இடத்துல பிரச்சனைக்கு இடமே இல்லை. அப்ப அந்த நீலி எப்ப கூட்டிட்டு வர? அதுக்கும் ஒரு முடிவு வேண்டாமா? ஏய் நீலி, நீலி. நீலி, நீ வெளியில வா.
இவ்வளவு நாள் எங்க போயிருந்த? இனி அழுகையை நிறுத்து. நான் தான் வந்துட்டேன்ல. என்னுடைய நீலிய நான் யாருக்கு விட்டு தர மாட்டேன். அதிசயராகமாய் என் முன்னே நிற்கும் ராஜகுமாரி விருந்தளித்தாள். அவள் திருவாரூர் தேரில் பவனி வந்தாள். பவழ கொடியே போல் படர்ந்து கிடக்கும் ராஜகுமாரன் நடந்து வந்தான். அவன் என் மனதை அன்பால் குளிர வைத்தான். தாரகையாக புன்சிரிப்போடு குளிர வைத்தாள் மனதை. அவள் அன்பான துணைவியானாள். அதிசயராகமாய் என் முன்னே நிற்கும் ராஜகுமாரி விருந்தளித்தாள். அவள் திருவாரூர் தேரில் பவனி வந்தாள். அன்பான மங்கையா காதல் அரசி விரிகின்ற தாமரை மலராய் நான் பூமியை நோக்கி நின்றேன். ஸ்வரங்கள் ஒலிக்க நம் இருவரும் ஒன்றாய். ஸ்வரங்களாக ஒலிக்க நாம் இருவரும் ஒன்றாய். மன்மதராதியாக காட்சி அளிப்போம். நாம் ஒன்றாக பாடுவோம் பாடல். அதிசயராகமாய் என் முன்னே நிற்கும் ராஜகுமாரி விருந்தளித்தாள். அவள் திருவாரூர் தேரில் பவனி வந்தாள்.
அழகோவியம் நீ என் போர்ச்சிலையாக பூவிழியால் என்னை நோக்கி நின்றால் அமர காவியமாக நீயோ. உன் முத்தங்களா என் சுகராகங்கள், உன் முத்தங்களோ என் சுகராகங்கள். நாம் இருவரும் ஒன்றாய் இணைந்தோம். இதயம் இரண்டும் பேசிடும் மொழிகள். அதிசய ராகமாய் என் முன்னே நிற்கும் ராஜகுமாரி விருந்தளித்தாள். அவள் திருவாரூர் தேரில் பவனி வந்தாள். பவழ கொடியே போல் படர்ந்து கிடக்கும் ராஜகுமாரன் நடந்து வந்தான். அவன் என் மனதை அன்பால் குளிர வைத்தான். இங்க யாரும் இல்லையா? ம், யார் அது? நீங்களா? நீ பஞ்சமி தானே, நம்ம கருப்பாய் தங்கச்சி. என்ன பஞ்சமி அப்படி பார்க்கற? அது வந்து சின்ன முதலாளி. உங்க சின்ன முதலாளி மொய்தீன் கானோட தம்பி தான் நான். என் பேரு அன்சாரி. ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த உடனே இந்த அன்சாரி ஹாஜி ஆயிட்டேன். மொய்தீன் கானுக்கு மேனேஜராக இருந்தவன் உன்னை பற்றி சொல்லி தான் எனக்கு தெரிய வந்தது. அக்காவோட பையனை வளர்க்குறதுக்காக உன்னோட சொந்த வாழ்க்கையே தியாகம் பண்ணிட்டேல்ல. மொய்தீன் கானுக்கு கூட பிறந்தவங்க நானும் இன்னொரு தங்கச்சியும். எனக்கு குழந்தைங்க இல்லை, என்னோட தங்கச்சிக்கு இருந்தாங்க. ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க 3 பேரும் ஒரு விபத்தில் செத்து போயிட்டாங்க. ஒரு உண்மை என்னன்னா, இப்போ எங்களோட பரம்பரைன்னு சொல்லிக்க வேற யாரும் இல்லை. ஏகப்பட்ட சொத்து பற்றி இருக்கு. அது வீணா போயிடுமோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போதான் மேனேஜர் சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. எங்களோட பரம்பரையில் ஒரு ஆள், ஒரு புள்ள இந்த ஊரில் இருக்கான்னு. முதல்ல அவனை நான் ஒரு தடவை பார்க்கணும். அவன் வர நேரமாகும். பரவாயில்ல, இன்னைக்கு பார்க்க முடியலன்னா இன்னொரு நாளைக்கு வர்றேன். எங்கள் மேனேஜருக்கும் மேலே ஒரு பிரியம் இருக்குன்னு என்கிட்ட அவன் சொல்லியிருக்கான். அவரை நீ மறந்துட்டியாம்மா? அவரை என்னைக்குமே என்னால மறக்க முடியாத. ஒரு முத்தம் தரட்டுமா? போங்க. குழந்தைய என்கிட்ட கொடுங்க. இங்க பாருங்க, என் குழந்தைய என்கிட்ட கொடுங்க. வட செல்லும். இந்த 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 டேய், உனக்கு என்னடா என் வீட்டுல வேலை? ஓடா. என் மானத்தை வாங்குறிய? இந்த வீட்டுல இருந்துக்கிட்டு மானத்தை வாங்குறிய? பொண்ணு கடல்ல போட்டா என்ன? ஆத்தா, யார் அவரு? அவரு இங்க இருந்து தானே போறாரு. ஓ, அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுப்பா. நம்ம வீட்டு வழியா போயிருப்பாரு. நீ வாப்பா, நான் காஃபி கொண்டு வரேன். ஆத்தா, ஆ, ஒரு நல்ல வலைய பார்த்தேன். விலையும் ரொம்ப கம்மி. அதிகமாகறதுக்கு முன்னாடி வாங்கிடுப்பா. ஆத்தா, நான் ஒரு விஷயம் சொன்னா கோச்சிப்பியா? என் புள்ள என்ன சொன்னாலும் இந்த அம்மா கோச்சிக்கவே மாட்டா. உனக்கு பிடிச்சிருந்தா? பிடிச்சிருந்தா
நான் அந்த நீலிய நீ அவளை பாத்தியா? நான் அவளை பார்க்க போறேன். ஆத்தா விருப்பப்பட்டா அவங்க உன்னை சாகடிச்சிருவாங்க. எதுக்கு? இப்ப என்கிட்டயே படகும் வளையம் இருக்குல்ல. இருந்தாலும் அவங்க பணக்காரங்கப்பா. கேட்டுட்டு தரலனா நான் அவளை கூட்டிட்டு வந்துருவேன். அவன் நான் கூப்பிட்டா வருவா. அழகு, கோயா சார், உங்களுக்கு ஒரு லெமன் டீ தரட்டுமா? எடுத்துட்டு வா. ஆமினா, ஒரு லெமன் டீ. உனக்கு இன்னைக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்ல வந்திருக்கேன். அப்படின்னா ஒரு பஜ்ஜி தரட்டுமா? என்னென்ன இருக்கோ எல்லாம் கொண்டு வந்து வையே. நீ இப்படி உட்காரு. அட ஒன்னதான் இந்த டேபிள் மேல உட்காரு. அந்த விஷயத்த இப்ப சொல்லலன்னா என் தலையே வெடிச்சிடும் போ. என்ன விஷயம் சொல்றது? அதுக்கு தானே உன்னை உட்காரவே சொன்னேன். அப்புறம் சொல்றேன். இப்ப சொல்லு. மஸ்தானே, நான் காரைக்கால் போயிட்டு இங்க வரதுக்கு என்ன விஷயம் தெரியுமா உனக்கு? என்ன விஷயம்? அதான் விஷயமே. அங்க ஒரு அரபி வந்திருக்காரு. ஆ. மஸ்தானி நீ சுல்தான் ஆக போறல்ல, அந்த அரபிக்கு உடனடியா கல்யாணம் பண்ணுமா. இத கேட்ட உடனே தலை தெறிக்க நேரா இங்க வந்து சேர்ந்துட்டல்லனா. மஸ்தானி நீ யாரு? யாரு? மஸ்தானி நீ லட்சாதிபதி. லட்சாதிபதி டீ கடைக்காரர் இல்ல, லட்சாதிபதியாக போற. ரம்லா, தண்ணி எடுத்துட்டு போ. ஏ அல்லா, மஸ்தானா இங்க என்ன நடக்குது? ஆபத்து, இது ஆபத்து. என்னடா தண்ணி கொடுக்கற நேரத்துல குசு குசுன்னு பேசிட்டு இருக்க? ஒன்னும் பேசல. இனிமே நீ தண்ணியும் கொண்டு வர வேண்டாம், ஒன்னும் கொண்டு வர வேண்டாம். இடத்த காலி பண்ணு. அதான் தண்ணி வேண்டான்னு சொல்லிட்டேன்ல, கிளம்புடா. என்னங்க? என்ன சைத்தான் நீ நடுவுல குறுக்கால வந்துகிட்டு? அவன் பாவம் தானுங்க. ஓ அப்படியா? இந்தா இத கொண்டு போய் கொடுத்துரு. ஆமினா, உன் பொண்ணுகிட்ட சொல்லி வச்சிரு, தேவையில்லாத விஷயங்களை தலையிட கூடாதுன்னு. நிக்காத, சீக்கிரம் கிளம்புடி. மஸ்தானு, இத இப்பவே நீ தடுக்கலன்னா பெரிய பிரச்சனையில கொண்டு வந்து விட்டுரும். நான் இப்ப போய் உடனடியா அந்த அரபிய கூட்டிட்டு வரேன். அத கொஞ்சம் நிப்பாட்டு. இந்த சத்தத்தை நிப்பாட்டுன்னு சொன்னேன். இந்த ஆள் இப்படித்தான், எப்ப பார்த்தாலும் அதையும் நோண்டிக்கிட்டு உட்காந்துருப்பாரு. நம்ம படுற பாடெல்லாம் கண்ணு தெரியாததுனால அவருக்கு தெரியவே தெரியாது. போன வருஷம் நம்ம கோயில் திருவிழா அன்னைக்கே வண்டி ஏறி செத்துருப்பாரு. நான் மட்டும் அன்னைக்கு புடிச்சு இழுக்கலன்னா போய் சேர்ந்திருப்பாரு. அன்னைக்குதான் இவருக்கு கண்ணு தெரியாதுங்கிற விஷயமே எனக்கு தெரியும். அன்னைக்கு புடிச்ச கஷ்ட காலம்தான் இன்னும் ஓயல. நீ ஏதோ சொல்ல வந்தியே, சொல்லு. அந்த ஆளு மறுபடியும் வருவாருன்னு நினைக்கிறேன். அழகனை கூட்டிட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் நான் ஒரு நிமிஷம் கூட உயிரோட இருக்க மாட்டேன். இந்த கடல்ல போய். நீ அதெல்லாம் விடு. இப்ப நீ இருக்கிற நிலைமையில அவனுக்கு ஒரு கால் கட்டு போடணும். என்னன்னு தெரியுமா? கல்யாணம். அதான் முடியாதே. அவன் அந்த நீலி பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான். கொம்பன் லட்சுமியோட மகன் நீலி பொண்ண கல்யாணம் பண்ண போறத தானே இங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க. அப்போ இவன் கல்யாணம் பண்ணலைன்னாலும் அவன் நிச்சயமா இங்க ஓடி வந்துடுவான். இந்த ஊரை விட்டு போகணுமா? கடலுமா? மனசுல கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லாம போச்சு. நீ கவலைப்படாதடி. இல்ல, இப்ப அழகனும் படகும் வலையும் இருக்கிற முதலாளி தானே. நீ புருஷோத்தம முதலாளி கிட்ட போய் தயங்காம பொண்ணு கேளு. அவர் அந்த பத்ரகாளி மாதிரி எல்லாம் கிடையாது. மனசாட்சி இருக்கிற மனுஷன். நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் கிளம்பட்டுமா? எந்திரிங்க, போலாம். என்கிட்ட மீன் வாங்குறவங்க எல்லாம் கடனா தான் கேக்குறாங்க. கடன் சொன்னவங்க கிட்ட கயிறு வாங்கிட்டு தான் நான் வந்தேன். கயிறுனா கயிறு. நீ கயிறு வாங்கிக்கோ, தூக்க மாட்டேங்கிறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். எனக்கே அந்த தலையெழுத்து. எனக்கு என் புருஷன் இருக்காரு, எனக்கு ஒன்னும் மீன் விக்கணும்ன்ற தலையெழுத்து இல்ல. சுந்தரி அக்காக்கு உரைக்கிற மாதிரி சொன்னடி. சே, ஏன் தலையெழுத்து அப்படி? ஏன் புருஷன் அப்படி ஆனதுக்கு நான் என்ன பண்ணட்டும்?
திமிர பாத்தியா அதுக்கு? வாங்கடி. அக்கா, இங்க அழகன்றவரோட வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? போட்டு வாங்கின அழகனா? பாப்பா எங்க இருந்து வருது? எங்க இருந்து வரேன்னு சொன்னதா அவர் எங்க இருப்பாருன்னு சொல்வீங்களா? ஆ, நல்ல கதையெல்லாம் இருக்குதே. மதம் பிடிச்ச யானை மாதிரி சும்மா குதிக்காதடி. வந்துட்டா. நீ எங்க கூட வாம்மா. வேணாடி. இவன் நம்ம கேட்டதுக்கு நக்கல் எல்லாம் பேசுனா. நான் நீலக்கரையில இருந்து வரேன். அம்பேத்கர் ஸ்கூல்ல தான் நான் படிச்சிட்டு இருக்கேன். எங்க படிக்கிறேன்னு சொன்ன? நீலக்கரையில இருந்துன்னு சொன்னேன். நீலக்கரை குப்பமா? ஆ. அங்க உன் குடிசை எங்க இருக்கே? ஐயோ, நீ கவலைப்படாதம்மா. இந்த சுந்தரி அக்கா அந்த ஊர்க்காரி தான். நான் அங்க இருக்கிற புருஷோத்தமனோட பொண்ணு. யாரு? புருஷோத்தம பொண்ணா? ஆமா. நானும் உங்க அம்மாவும் சின்ன வயசுல இருந்தே சிநேகிதிங்க. அப்ப நீ இவங்களுக்கு சொந்தக்காரியா? அவ என்ன சொந்தம்? அடியே, நம்ம கொம்பன் லட்சுமியோட தம்பி தான் புருஷோத்தம முதலாளி. ஆமா, அந்த சுகுமாரன் தானே உன்னை கட்டிக்க போறான். ஓ, அதுவா? அதெல்லாம் நடக்காது. சின்ன வயசுல இருந்தே நானும் அழகும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறோம். அட கடவுளே, இந்த பொண்ணு என்ன இப்படி பேசின்னு இருக்கா? இந்த பாருமா, நீ உடனே இப்ப வீட்டுக்கு போ. நீங்க என் அம்மாவோட ஃப்ரெண்டுன்றதுனால தான் எதுவும் சொல்லாம இருக்க. நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்களே. நான் இப்படியே போயிடுவேன். இது பாருங்கடி, நீங்க எல்லாம் வழி காட்டுறதுக்கு நிக்காதீங்க. ஏன்டி வாய் பார்த்துட்டு நிக்கிறவா? நீலிமா, சுந்தரி அக்கா நம்ம கூட ஏன் வரல தெரியுமா? நீ வந்த விஷயத்த சுகுமாரன் கிட்ட போய் சொல்றதுக்கு தான். போய் சொல்லட்டும். எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு தெரியதானே போகுது. அழகுன்னு உனக்கு எப்படி தெரியும்? சின்ன வயசுல இருந்தே நாங்க ஒன்னா வளர்ந்தோம். அப்ப நாங்க கூட்டாஞ்சோறு விளையாடும் போதே புருஷ பொண்டாட்டி மாதிரி தான் விளையாடுவோம். அப்புறம் இதுக்காக எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இன்னொரு மாப்பிள்ளை இவங்க தேடுறாங்க. நீ சொல்றதுதான் வாஸ்தவம். ஆனா பெத்தவங்களுக்கு ஒரு கனவு இருக்கும் இல்லையா? எனக்கு பிடிக்காத வாழ்க்கைய ஒண்ணும் எங்க அப்பா அம்மா எனக்கு தேடி தர வேண்டாம். இந்த வழியே நேரா போனா போதும். எங்களை உன் கூட பார்த்தாங்கன்னா உங்க அம்மா எங்களோட சண்டைக்கு வந்துரும். வழி தெரியலன்னா யார்கிட்டயாவது கேட்டா போதும். அதான் வீடு. பஞ்சமி தான் உட்காந்துருக்கு. பஞ்சமி அக்கா. அம்மாடி, என் தங்கம், நீ என்ன பார்க்கதான் இப்ப இங்க வந்தியாம்மா? பஞ்சமி அக்கா, இவ திரும்பி போக வந்த வெறும் விருந்தாளி கிடையாது. உங்க வீட்டுல வாழ வந்த பொண்ணு. சுந்தரி அக்கா இவளோட குப்பத்துக்கு போய் தகவல் சொல்ல போயிருக்கா. அப்ப நான் வரட்டுமா? ஆமா, அழகு எங்க? வேலை முடிச்சிட்டு வந்து அவனும் அவனோட ஃப்ரெண்டும் வலை வாங்குறதுக்காக போயிருக்காங்க. நீ உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம இங்க வந்திருக்கிறது ரொம்ப பெரிய தப்புமா. பள்ளிக்கூடத்துக்கு போன பொண்ணு திரும்ப வீட்டுக்கு வரலன்னா உங்க அப்பா அம்மா எவ்வளவு கவலைப்படுவாங்க. நல்லா கவலைப்படட்டும். இனிமே நாங்க போக மாட்டோம். இங்கே இருந்துக்கிற அழகு கூட. கடலம்மா, உங்க அப்பா எங்களை கொன்னே போட்டுருவாரு. அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது. நான் சாகுற வரைக்கும் என் அழகனுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நான் உயிரோட இருக்க வேண்டாமா? பொண்ணு அப்படி சொல்லுவனா? 2 கண்ணுல நீ ஒரு கண்ணு, அவன் ஒரு கண்ணு. அது போதும். என் செல்லாத்த. சரி சரி, வாமா உள்ள போலாம். அந்த சுந்தரி உன்னை பாத்துட்டால, இப்ப ஊர் முழுக்க சொல்லுவா பாரு. வா வா, இங்க வந்து உட்காருமா. நான் உனக்கு காபி போட்டு எடுத்துட்டு வரேன். காலையில பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது சாப்பிட்டதோட இருப்பல்ல நீ. பள்ளிக்கூடத்துல மதிய உணவுல கொடுப்பாங்க அத்தை. நான் அதை சாப்பிட்டேன். ஏய் பஞ்சமி. கோமலலட்சுமி. அடியே பஞ்சமி, வெளிய வாடி. யாரு? இந்த குப்பத்துக்காரி தாண்டி. அந்த புது விருந்தாளியம் கூட்டி வெளியில வாடி. விருந்தாளியா? யாரு யாரு? எங்க? யார் நான் கேக்குற? எனக்கு ஒண்ணு தெரியாதுன்னு நினைச்சியா? இப்ப வந்தாலே அந்த பொண்ணு எங்க? ஓ, அவளா? அவகிட்ட பேசி அனுப்பிட்டேன். அந்த பக்கம் போயிட்டு இருப்பா, போய் பாரு. நான் உள்ள போய் தேடட்டா? வேண்டாண்டா மகனே, என்னைக்காவது மாட்டுவா. நீ வாடா. நல்ல வேலை, தப்பிச்சிட்டோம். போயிட்டா. தயவு செஞ்சு நான் சொல்றத காது கொடுத்து கேளுமா. இப்ப நீ வீட்டுக்கு திரும்ப போ. நீங்க என்ன போன்னு சொன்னீங்கன்னா நான் போறேன். ஆனா என் வீட்டுக்கு இல்ல, இந்த கடலுக்குள்ள.
நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறியே கடலம்மா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே. நீலிக்கு இஷ்டம் இல்லைன்னா போக வேண்டாம், அவ இங்கேயே தங்கிக்கிட்டோம். அப்படி சொல்லுங்க அழகு. 2 பேரும் என்னமோ பண்ணி தொலைங்க. நீலி பொண்ணை வெளியில கூட்டிட்டு வாடா. உன்கிட்ட தான் சொல்றேன், கூப்பிடுற அவளை. முடியாது, அனுப்ப முடியாது. பாத்தீங்களா? அடி செருப்பால. அவ என்ன தேடி வந்திருக்கா. நான் கட்டிக்க போற பொண்ணு, நான் அவளை பாத்துப்பேன். நிச்சயமான பொண்ணோட குடும்பம் நடத்துவியா? அடிச்சு போட்டு அந்த குடிசைக்கு தீ வைங்கடா. போய் அந்த பொண்ணை இழுத்துட்டு வாங்கடா. ஐயோ ஓடுறா. நல்லா 2 போடு. அவனை இந்த கும்பத்தை விட்டு பெறட்டு. பக்கத்துல வந்தா எல்லாத்தையும் சாவடிச்சிருவேன். தள்ளி நில்லுங்கடி. டேய், விடாத. ஓடுறா அவனை. எதுவும் செஞ்சிடாதீங்க. நான் யாரு வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அம்மா அழக விட சொல்லுங்க. எந்திரிச்சு வாடி. வாடி சொல்றல. வாடி. வைடா நெருப்ப. ஏய், அந்த குடிசையை கொளுத்துங்கடா. ஊத்துங்க, சீக்கிரம் தண்ணி அடிக்க வா. வா வா, வேகமா ஊத்து. ஊத்தி விடு. வேகமா இன்னும். வேகமா ஊத்தி விடு. சீக்கிரம் சீக்கிரம். அதான். ஊத்துங்கப்பா. அனப்பா. நில்லுங்க, எங்க போறீங்க? யார் இந்த பொண்ணு? நானு கடல் பக்கமா போறேன். இவளை கிழக்கால் இருக்கிற போட்டு பக்கமா விடணும். அதான் அந்த பொண்ணு யாருன்னு கேட்டேன். என்ற மச்சான் பத்மநாபனோட பொண்ணு சரச உனக்கு தெரியுமில்ல? அவளோட பொண்ணுதான் இவ. ஓ, சரசோட பொண்ணா இவ? நல்லா வளர்ந்துட்டியடி பொண்ணே. பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கிறாளாக்கு. 10ஆம் கிளாஸ் பெயிலு. ஆனா இப்ப காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கா. டியூட்டோரியல் காலேஜ்ல படிக்கிறேன். இவளோட அப்ப மேக்கால வேலைக்கு போறவனா இருந்தாலும் படிப்பு விஷயத்துல அவ என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டா. சரசுக்கு இப்ப உடம்பெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லல்ல? இல்ல, அம்மா இப்பெல்லாம் மீன் வியாபாரம் பண்ண தான் போயிட்டு இருக்காங்க. பாவம், எத்தனை பேர் கஷ்டப்பட்டு அந்த குடும்பத்தை கரை சேர்த்துறாங்கன்னு உனக்கு தெரியுமா? அப்பாப்பா போலாம்ப்பா. 2 பஸ் பிடிச்சாதான் எனக்கு நேரத்தோட வீட்டுக்கு போக முடியும். காலம் போற போக்க நீ பாத்தியா? முன்னாடி எல்லாம் ஒரு பஸ்ல ஏறதுனாலே நம்ம பயந்து சாவோம். சரிம்மா, உங்க அம்மாவை நான் ரொம்ப விசாரிச்சேன்னு கண்டிப்பா சொல்லணும். என்ன மறக்காம சொல்லு. இவள உனக்கு பிடிச்சிருக்குதா? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? எவ்வளவு அழகா இருக்கா. அதத்தானே நானும் சொல்றேன். நீங்க இங்கே நின்னு கதை பேசுங்க, நான் போறேன். மேக்கால போன படகுகள்லாம் வர நேரமாயிருச்சு. இல்லைன்னா உன்னை பஸ்ல ஏத்துறதுக்கு நானும் வந்திருப்பனாக்கு. அப்ப சரிக்கா, நாங்க கிளம்பட்டுமா? ஏய், அக்கான்னு கூப்பிடாத. அது இப்ப வேணா அக்கான்னு கூப்பிட்டுக்கோ. உனக்கு என்ன பைத்தியமாப்பா? நான் கிளம்புறேன். ரொம்ப நல்ல பொண்ணு. என்ன உன்ற அழக பொண்ணுக்கு ஏத்த மாதிரி இருக்கிறாளா? நானே உங்ககிட்ட அதை பத்தி பேசலான்னு இருந்தேன். உனக்கு பொண்ணை பிடிச்சிருந்ததுன்னு வெய்யே, நானும் அழக பொண்ணும் அங்க போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துடுறோம். அது போதும். நீங்க முதல்ல அவன்கிட்ட அதை சொல்லுங்க. கடலுக்குள்ள போனவங்க வந்துட்டாங்க போல் இருக்குது. நான் போய் பாக்குறேன் பஞ்சமி. அத்தா, அழகு, இந்த காப்பி குடி. இன்னைக்கு சரியில்லை அத்தா. கடல் எப்பவும் அப்படிதான்ப்பா. தலைவர் ராமு ஒரு விஷயத்த சொன்னாரு. நீ சொன்னியா அத்தா? அத
ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. அந்த பொண்ணு நல்லா படிச்சிருக்கா. என்ன ஆனாலும் எனக்கு வேணான்னு நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். எனக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி வரதா இருந்தா அது கண்டிப்பா நீலி தான். அழகு, நான் சொன்னதை நீ மறந்துட்டியாப்பா? நான் சொன்ன நீ கண்டிப்பா கேப்பல. இதை தவிர நான் எதை வேணாலும் கேட்கறேன். இது என்னுடைய வாழ்க்கை. அழகு, வேண்டாம், சொன்ன கேளுப்பா. வேற ஏதாவது விஷயம் இருந்தா சொல்லாத்தா. அழகு, அழக்கூடாது, சொன்னா கேட்கணும். என்ன பஞ்சமி, ஆ? நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். தயவு செஞ்சு கேட்டு போயிடுங்க. நான் உங்ககிட்ட பேசுறத பார்த்து ஊர்ல இருக்கவங்க ரொம்ப தப்பு தப்பா பேசுறாங்க. கருப்பாய் மாதிரி நீயும். பஞ்சமி, இந்த உலகம் இப்படிதான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. வீட்டில் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிருக்காங்க. நான் அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். அவங்க இந்த குழந்தை வேணுங்கிறாங்க. என்ன சொல்றீங்க? இந்த குழந்தைக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இது கருப்பாய்க்கும் பழனிக்கும் பிறந்த குழந்தை. இப்ப என்னோட குழந்தை. உங்க வீட்டுல இருக்கவங்க சொல்ற பேச்ச கேளுங்க. அவங்க சொல்ற பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கோங்க. இந்த ஊரை விட்டு போயிடுங்க. இந்த ஊரே பேசின ஒரு சோக கதை போதும். இன்னொரு சோக கதை வேண்டாம். பஞ்சமி, ஒரு நாள் நீ தனியா நிப்ப. அன்னைக்கு நீ வருத்தப்படுவ. இது ஒண்ணு நீ பெத்த குழந்தை இல்ல, அடுத்தவங்க குழந்தை. இது உனக்கு சொந்தம் இல்ல. இது வேற யாரோ குழந்தை கிடையாது. என்னோட குழந்தை, என்னோட குழந்தை. பஞ்சமி, பஞ்சமி. யாரு? இதோ வந்துட்டேன். ஆ, பொழுது சாஞ்சிடுச்சே. குழந்தை தூங்கிட்டானா? தூங்கிட்டு இருந்தான், இப்பதான் முழிச்சான். இங்க பாருங்க, நான் தான் உங்ககிட்ட சொன்னல, இனிமே இங்க வராதீங்கன்னு. என்னால உன்னை பார்க்காம இருக்க முடியல. இவனையும் தான். இவனோட சொந்தங்கள் இந்த குழந்தை வேணும்னு கேக்குறாங்க. இங்க பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க. இவன் பழனி மாமாவுக்கும் கருப்பாய்க்கும் பிறந்த குழந்தை. அப்புறம் இப்ப என்னோட குழந்தை கூட. இந்த ஊர்க்காரங்க இந்த ஊர்ல இருந்தும் எங்களை துரத்தணுமா? உனக்கு இந்த குழந்தைக்கும் நான் இருக்கேன். வேண்டாம், எங்க அக்காவுக்கு ஆன மாதிரி நானும் இந்த குழந்தைய இந்த ஊர்ல வாழணும். நீங்க போயிடுங்க. இனிமே இந்த பக்கமே வராதீங்க. பைத்தியம் பிடிச்சு அலைஞ்சிட்டு இருக்க எங்க அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதை என்னால தாங்கிக்க முடியாது. தயவு செஞ்சு இனிமே இங்க வராதீங்க. ஆத்தா, நான் போய் தலைவரை பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க யாரு எனக்கு தெரியலையே. உன் பேரு அழகப்பன் தானே? கருப்பாயோட பையன். ஆமா. என்னோட பேரு அன்சாரி. நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க வந்தீங்கல்ல? ஆமா, வந்தேன். உன்னை பார்க்கத்தான். என்ன பார்க்கவா? எதுக்கு? பஞ்சமி உங்கள்கிட்ட ஒன்றும் சொல்லலையா? சரி, நான் நேரடியாகவே வர்றேன். நான் சுற்றி வளைச்சி பேச மாட்டேன். உன்னை பற்றி எங்கள் மேனேஜர் சொல்லித்தான் தெரியும். நானும் என் பொண்டாட்டியும் நல்லா யோசித்து எடுத்த முடிவு தான் இது. எங்களோட குடும்ப சொத்துக்கு வாரிசு யாருன்னா நீ ஒருத்தன் தான்ப்பா. நானா? எதுக்கு? நான் உங்களுக்கு என்ன வேணும்? நீ மொய்தீன் கானோட பிள்ளையானதுனால. அசிங்கமா பேசாதீங்க. எங்க அப்பா பேர் பழனி. இந்த ஊர்ல நல்ல உழைப்பாளியான பழனியோட மகன் தான் நானு. சரி, அது எப்படியோ போகட்டும். நாங்க எங்க முடிவை நடைமுறைப்படுத்தலாம்ல. அந்த பேரை சொல்லி இனிமே நீங்க இங்க வர வேணாம். உங்க சொத்தும் எங்களுக்கு தேவையில்லை. அதுக்கு பதிலா நீ எங்களுக்கு எந்த நன்றி கடனும் காட்ட வேண்டாம். அந்த சொத்தை நான் தான் வேணாம்னு சொல்றேன்ல. நான் இந்த சொத்து வாங்கினேன்னா எங்க ஆத்தாவோட மானத்தை விலை பேசுன மாதிரி ஆயிடும். சே, அப்படி எதுக்கப்பா நினைக்கிற? வேற எப்படி நினைக்கிறது? அப்பா பேரை மாத்தி சொல்லி எங்க ஆத்தாவை கேவலப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? இங்க பாருங்க, உங்க வயசுக்கு மரியாதை கொடுத்துதான் நான் இவ்வளவு நேரம் பேசாம இருந்தேன். நீங்க கிளம்புங்க, தயவு செஞ்சு கிளம்புங்க. தம்பி,
போங்கன்னு சொல்றல. அழகு, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருப்பா. அந்த ஆளு வந்ததை நான் உன்கிட்ட மறைச்சிட்டேன். நீ ரொம்ப நல்லவன்பா. நமக்கு காசுக்கு மட்டும்தான்ப்பா பஞ்சம். நீ ஏதாவது ஆத்தா, காசுக்கு கஷ்டம்னு ஆத்தாவோட மானத்தை விக்கிறவன் இல்ல இந்த புள்ள. அப்படி ஆத்தா நீ என்ன வளர்த்த? எங்க அப்பா பழனியோட பரம்பரையில பிறந்தவனா? என்ன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீ பழனி மாமாவோட மகன்றது எனக்கு நல்லா தெரியும். என் அக்கா கருப்பாயி, உங்க அம்மா ரொம்ப நல்லவப்பா. அன்னைக்கு அந்த முகமது கானை எங்க அப்பா ஏமாத்துறதுனாலதான் எங்க அக்காக்கு அவர் மேல விருப்பம் ஏற்பட்டுச்சு. ஆனா கருப்பாயி அக்கா பழனி மாமாவை ஏமாத்தல. எனக்கு தெரியாதா, கடலுக்கு போற ராத்திரியில நான் என் ஐயாவையும் ஆத்தாவையும் பாக்குறது உண்டு. அழகு, அழகப்பா, தம்பி அழகப்பா, நாம பொழைச்சுக்கிட்டோம்டா. கடல்ல எவ்வளவு மீனுக்கு தெரியுமா? கடல் தண்ணி அப்படியே செவந்து கிடக்குது. கடலம்மா வீட்டுக்கு தூரமாயிட்டா. அப்ப நிறைய மீன் கிடைக்கும். ஆமா, நம்ம கடலம்மா தூள் கிளம்புறால. அழகு, அழகப்பா, அருந்ததி கீழே இறங்க போறா. சூரியன் உதிக்கி போகுதுப்பா. அலிபாய எங்கேயுமே காணுமே. அவன் நேரம் தூங்கி இருப்பான். அவன் மஸ்தான் கடையில தானே படுத்து தூங்குறான். அவன் நேத்து முந்தா நாள் அதுக்கு முன்னாடியே அவன் அங்கதானே படுக்கிறான். இப்ப என்னவாச்சு அவனுக்கு? வயசு பசங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன அப்படித்தான் இருப்பாங்க. யார பத்தியாவது குறை சொல்லணும்னா முந்திக்கிட்டு வந்து நில்லுங்க. சரியான கூத்து தான் போங்க. அலிபாய் வர்றதுக்கு நேரம் ஆச்சுன்னு நாங்க சொன்னோம். அதுக்கு போய் இப்படி கோவிச்சுக்கிறிய? அழகப்பா, நம்ம ஒரு வேலை பண்ணலாமா? நம்ம படகேறி போவோம், அவன் வந்தா இங்கே நிக்கட்டும். வேலையாகும்ல. இது என்ன நியாயம்? இவ்வளவு நாள கூட கூட்டிட்டு போனவன எப்படி விட்டுட்டு போக முடியும்? என்ன அழகப்பா? பேசாம இருங்கப்பா. முதல்ல போய் படம் இறக்குங்க. தலைவா, அலிபாய பாத்தீங்களா? அவனை நான் எங்க பார்த்தேன்? 2-3 தடவை மஸ்தானோட கடையில பார்த்தேன். இன்னைக்கு கடையும் திறக்கல. மஸ்தான் அண்ணன் கூட ஒருவேளை அவன் எங்கேயாவது போயிருப்பானோ? அந்த ஆளோட பொண்டாட்டியை பார்த்தனப்பா. மஸ்தான் சாஹிபு தன்னோட பொண்ணையும் கூட்டிக்கிட்டு அந்த மை விற்கிற ஆளோட கோயம்புத்தூர் வரைக்கும் போயிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அலிபாய் அங்க இருந்ததா சொல்றாங்க. மீனை வித்துட்டு அப்புறமா தேடலாம்ப்பா. நீங்க வியாபாரத்தை பாருங்க, நான் போய் அவன் எங்க இருக்கான்னு பாக்குறேன். சரி. நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த சைத்தான் என்ன கொல்ல வந்தப்பதான் ரம்லா திங்கிருந்து போனா. பாவம், அவ தலை எழுத்து. இதுக்கெல்லாம் காரணம் அந்த மயவிக்கிற ஆளுதான். அந்த ஆளு எதுக்கு சொல்லணும்? என்னால தானே இப்படி எல்லாம். பட்டினியா கிடந்தப்ப வயிற்ற கழுவிக்க இங்க வேலைக்கு வந்தவதான். அப்ப அலிபாய்? சண்டை நடந்தப்ப அவனும் இங்கதான் இருந்தான். அவன் ரம்லானையும் அழைச்சிட்டு போகணும்னு தான் இருந்தான். ஆனா நடக்கல. அந்த சைத்தான் அவனையும் கொண்டு இருப்பான். அவன் எங்க போயிருக்கான்? அவன் அவங்க பின்னாடிதான் போனான். எங்க போனானே தெரியலையே. இந்தா இத புடி. அவன் எங்க போயிருக்கா? அந்த அலிபாய் தேடி போயிருக்கிறான். அலிபாய் மேற்கால வரலையா என்ன? அவன் வேலைக்கு போகும்போது கூப்பிட்டு தான் பார்த்தான். இன்னைக்கு பகல்ல கடற்கரையில கூட அவனை பார்க்கல. எங்க போயிருப்பான் அந்த பையன்? எல்லார பத்தியும் அழகுதான் கவலைப்படுறான். அவனை பத்தி யாரும் கவலைப்படுறது இல்ல. எனக்கு நல்லாவே புரியுதுமா. ஐயா சொல்லு. சின்ன வயசுல இருந்து அவனும் அந்த நீலி பொண்ணும் ஓடி விளையாடி ஒன்னா பழகிருக்காங்க. அவளுக்காக தான் நாங்க அந்த ஊரை விட்டு இந்த ஊருக்கு வந்தோம். அழகு புதுசா படகு வளன்னு வாங்கினதுக்கு அப்புறம் அவன் வாழ்க்கையே மாறிடும்னு நினைச்சேன். இப்போ என்னோட வயிறு எரியுது. ஐயா, இந்த ஊருக்குள்ள என் பையன் கண்ணு முன்னாடி அந்த பொண்ண வேற ஒருத்தன் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வர போறான். என்ன நடக்க போகுதோ என் கடலம்மா. எவனோ எவளையோ கட்டிக்கிட்டு வந்தா நமக்கு என்ன போச்சு? கண்ணை மூடிக்கிட்டு உட்காந்துக்கோனு. நம்ம அழகப்பனுக்கு அதை விட அழகான பொண்ணு கிடைப்பா. இதத்தான் நானும் சொல்றேன். உங்களுக்கு கூட நான் சொல்றது புரிய மாட்டேங்குது. அழக இப்பவும் அந்த பொண்ணை அவன் மனசுல தான் நினைச்சிட்டு இருக்கான். இந்த ஊர்ல இருந்து வேற எங்கேயாவது ஓடி போயிடலான்னு இருக்க. நீ எங்க போற விஷயத்த சொல்றாத்தா? ஆமா, அலிபாய் நீ பாத்தியாப்பா? இல்ல. நீ தேடினியாப்பா? என்ன கேள்வி போய் நீ கேக்குற? நாளைக்கு மேக்கால போறதுக்கு அவன் கண்டிப்பா வருவான்.
நான் இவ்வளவு நேரம் கடல் கரையில உனக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். காசை பஞ்சமி கிட்ட கொடுத்துருக்கேன். வாங்கிட்டேன். சரி நான் போறேன். சரி தலைவரே. ஆத்தா குடிக்க ஏதா தாயே? சூடா கருவாட்டு குழம்பு வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுவா. சரி. அழகப்பா, நம்ம அலிபாய். அலிபாய் அங்க. ஏய் சீக்கிரம் வாங்க. அலி அலி என்னாச்சு? அலி என்னாச்சு உனக்கு? அலிபாய் என்னாச்சுன்னே தெரியலையே. இந்த அழகப்பனோட சுத்தும் போதே நான் நினைச்சேன் இவன் அனாத பணமா தான் சாவான்னு. அவன் பணத்தை பார்க்க வந்தவங்க யாரும் அவனுக்கு சொந்தக்காரங்க கிடையாது. அவன் பணமா கிடந்ததை பார்த்தப்ப எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சுப்பா. நம்ம கூட்டாளியில ஒருத்தன் போய் சேர்ந்துட்டான். ஏன்பா முதலாளி, 100 கடன் தெரியா? நாளைக்கு தரேன். இன்னைக்கு ரொக்கம், நாளைக்கு கடன். எங்க தலைவரோட வசனம் எப்படி இருக்கு? எப்படியும் சாராயம் கிடைக்க போறதில்ல. கூட்டா சேர்ந்து வாங்கி சாப்பிடுங்க. ஏப்படே வேட நம்ம போகலாம். கடந்தல்ல என்னத்தையும் முடிய இந்தா உன் காசு. முதலாளி, நாளைக்கு நம்ம கடை திறக்கணும்ல? இல்லை, நாளன்னைக்கு முதலாளிக்கு கல்யாணம் இல்லை. அதான் நாளைக்கு கடை திறப்போமான்னு கேட்குறேன். ஏண்டா டேய், அவங்க 2 பேருக்கு நடுவில் ஏதாவது தவறான உறவு இருக்கா? யார் அவன்? யார் அவன்? அந்த அழகனும் நம்ம நீலியும் தான்டா. இப்படியெல்லாம் கேட்ட என்னடா இழுவ? நான் ஒன்று தான் சொல்ல முடியும். பஞ்சும் நெருப்பும் பக்கத்தில் இருந்தா என்னடா உளர்ற? இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவன் அங்கேருந்து இங்கே வரான், இவளும் அடிக்கடி அவனை தேடி அங்கே போகிறா. அதை முதல்ல கவனிக்கணும். நீ நாளைக்கே போ, இல்லைன்னா நம்ம பைத்தியக்காரங்களாயிருவோம்ல. நம்ம பைத்தியக்காரன் ஆக மாட்டோம், நீங்க பைத்தியக்காரன் ஆகாம இருந்தா போதும். நான் போறேன், போய் விசாரிச்சுட்டு வரேன். கவனமா இருக்கணும்ல, உடனே கல்யாணம்ல. உண்மை நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா மாமா கிட்ட நகையும் பணத்தையும் கேட்டுடலாம். இப்ப கேட்கலன்னா கிடைக்காது. அட, இப்ப சொன்னதுதான் சரி. கல்யாணத்துக்கு முன்னாலேயே நம்ம சுதாரிச்சுக்கணும். இல்லைன்னா தெருக்கொடி நம்மளை பார்த்து சிரிப்பாங்க. நெருப்பு மேல சேலை விழுந்தாலும், சேலை மேல நெருப்பு விழுந்தாலும் எரியறது சேலை தான். முதல்ல அவனை இங்கிருந்து விரட்டணும். அழகு, இங்க பாருப்பா, ரொம்ப இருட்டி போயிடுச்சுப்பா. வா, வந்து ஏதாவது சாப்பிடு. நீ போ அத்தா, நான் அப்புறமா வரேன். வாடா கண்ணா, மேற்கால கடலுக்கு போயிட்டு வந்து நீ ஒண்ணுமே சாப்பிடாம இருக்க. நானும் ஒன்றும் சாப்பிடலப்பா. நீ போய் சாப்பிடாதா, எனக்கு பசிக்கல. என்னை அழ வைக்காதப்பா. இப்போ உன் மனசு எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லா புரியுது. நமக்கு கொடுத்து வைக்கலப்பா. கொடுத்து வைக்கலன்னா வேணாத்தா. ஆனா நாளைக்கு ராத்திரி அவ ஏன் முன்னாடியே நாம வேற ஊருக்கு போயிடலாமாத்தா? எங்கப்பா போறது? நானும் அதை பத்தி யோசிக்காம இல்லை. இந்த கடலம்மா இப்படிதான் ஆணையும் பொண்ணையும் முதல்ல சந்தோஷப்படுத்துவாங்க. கடைசியில ஆத்தா, இங்க பாருப்பா, நீ வேற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டியோட சந்தோஷமா. வேண்டாம், ஏதோ பேசாதீங்க. ஆத்தா, கொஞ்ச நேரம் என்ன தனியா விடு. கடலம்மா,
என் புள்ள மனச நீதான் மாத்தணும். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலம்மா. சீட்டை சீக்கிரம் போடுறா. என்ன இன்னைக்கு சாராயம் குடிக்க போகலையா? இன்னைக்கு திறக்க மாட்டான். நாளைக்கு அவனுக்கு கல்யாணம் நடக்க போகுதுல்ல. நம்ம காரியம் ஆகணும்னா இவங்க 2 பேரை விசாரிச்சாலே போதும். இங்க நிக்காத, ரொம்ப அவசரம்னா சந்திர முதலாளி வீட்டுக்கு போ. அடட, நான் அதுக்காக வரலப்பா, நான் வேற ஒரு விஷயத்துக்காக வந்தேன்ப்பா. உங்ககிட்ட பேச நேரம் இல்ல, நல்ல காடு வந்திருக்கு. சரி, வேலைக்கு போகாம சீட்டாடிக்கிட்டு இருந்தா? நாளைக்கு கல்யாணம்ல, போய் செய்யறதுக்கு ஏதாவது கையில காசு வேண்டாமா? இந்தா காசு இங்க இருக்கு, அப்படி கீழே பாரு, சரக்கும் இருக்கு. என் கூட வா, என் கூட வாயேன். சரி, நான் ஆட்டத்தை முடிச்சுக்கிறேன். நாங்க உடனே வந்துடுறோம். என்ன நடந்தாலும் ஆத்தா கொஞ்சம் கவனமா எதுக்குடா? அது ஒண்ணு இல்ல, நீ எப்பொழுதும் கவனம் தான் இன்னும் கொஞ்சம் அதிகம் தேவை. அவ என் கூட பிறந்தவனோட பொண்ணா இருந்தாலும் அவன் பொண்டாட்டி குணம் தான் இப்படி எல்லாம் அவளை பண்ண சொல்லுது. வரட்டும், இங்க வரணும். அவளுக்கும் அவ கூட வர்றவனுங்களுக்கும் என்ன பத்தி தெரியாது. இந்த லட்சுமி யாருன்னு காட்டுறேன். டேய், இந்த விஷயத்த நான் ஒரு கை பார்க்காம விட மாட்டேன். ஆத்தா, நீ இன்னைக்கே ஊருக்கு கிளம்பணும். கல்யாணம் நடக்கணும்னா வரதட்சணை அதிகமா தரணும்னு சொல்லு. நான் இப்பவே கிளம்ப தயார். இந்த லூசு பய வந்த உடனே கிளம்பிடுவேன். இல்ல, நானும் கூட வரணுமா? உனக்கு தானே எல்லா விஷயமும் நல்லா தெரியும். என் கூட பிறந்தவன் சம்மதிச்சாலும் அந்த பத்ரகாளி சம்மதிச்சாதானே கல்யாணம் நடக்கும். நீ திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அவனை ஒரு கை நான் பாக்குறேன். அவன் இந்த ஊருக்கு வரும்போது அவன் இங்க இருக்க கூடாது. இப்ப சொன்னது சரி. பெரிய படகம் வாங்கிட்டானா, அதை எரிச்சு தூக்கி போடுறா. அப்புறம் அவன் இந்த குப்பத்தை விட்டே போயிடுவான். அதான் நானும் ஆத்தாலும் போயிட்டு வரதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிட்டு கல்யாணத்தை ஆனந்தமா சந்தோஷமா கலகலப்பா நடத்தணும். என்ன பாட்டி? அது சரியாதான் நடக்கும். முதல்ல நீ போயிட்டு வா. மண்ணெண்ணெயை ஊத்தி பந்தத்தை கொளுத்துங்கடா. வெளிச்சத்தை பார்த்தான்னா அழகப்பா வருவான். வந்ததும் அவனை வெட்டி போட்டுறணும். அவன் நிழல பார்த்தாலே அடிச்சு கொன்றுவான் முதலாளி, நீங்க கவலைப்படாம. வந்துட்டான். நாடு வாழணும், இந்த ஊர்ல மானத்தோட வாழணும். அவளை நான் தான் கட்டிக்க போறேன். இனிமே அவ இல்லாம என்னால வாழ முடியாது. என்னப்பா இப்படி பேசுற? அதான் நீ எதை சொன்னாலும் நான் இனிமே கேட்க மாட்டேன். அழகா, நான் சொல்றத கேளுப்பா. எங்கேயும் போயிடாத. அழகா, அவ இல்லாம என்னால வாழ முடியாது. அழகா, நில்லுப்பா. அழகா, போகாத. நான் சொல்றத கேளுப்பா. அழகா, நில்லு. அழகா, போகாதப்பா. இந்த அம்மா சொல்றத கேளுப்பா. நில்லுப்பா. அழகா, அழகா, போகாதப்பா. அக்கா, கருப்பாயக்கா,
நீலி நீலி வெளியில வா, நான் உன்னை கூட்டிட்டு போக வந்திருக்கேன். போங்கடா. தம்பி தம்பி எங்கடி ஓடுற? அவளை தடுக்காதடி. உனக்கு என்ன பைத்தியமா? அவளை தடுக்காதங்கற? நீ அதிகம் பேசாம அவளை விடுடி. இல்ல, நான் விட மாட்டேன். அவளை அனுப்புடி. விட மாட்டேனா விட மாட்டேன். சொன்னா கேட்க மாட்டேன். ஐயோ, என்னைய நீ அடிச்சிட்டலையா? குப்பத்துல யாராவது கத்தாதடி கத்தாதடின்னு சொல்றேன். இத நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே பண்ணியிருந்தானா என் குடும்பம் நல்லபடியா இருந்திருக்கும்டி. உங்களுக்கு என்ன பாச்சு? ஏன் இப்படி பேசுறீங்க? நீ வாயை மூடுறா. இங்க பாரு, அவ சுகுமாரனை விரும்பல, அழகனை விரும்புறான். அவன்கிட்ட என்னடி குறை கண்ட? இவன மாதிரி ஒரு நல்ல வேலைக்காரனை இந்த குப்பத்துல பாத்திருக்கியாடி நீ? என் பொண்ணை பத்தி விசாரிச்சுட்டு நான் கல்யாணம் பண்ணுன்னா நிறைய சீதனம் கூட பண்ணிக்கிறேன்னு சொல்லும் போதே அவனை தெரிஞ்சுக்கிட்டான்டி. என் பொண்ணு அங்க போனா சந்தோஷமாவே இருக்க மாட்டாடி. அம்மா, நீ அழகம் கூட போமா. அழகா, நாளை மறுநாள் என் பொண்ணை கூட்டிட்டு போய் கோயில்ல இவ கழுத்துல தாலியை கட்டு. இவ ஆத்தால நான் கூட்டிட்டு வரேன். என் வீட்டு நாயும் வரும். அப்படின்னா அந்த நாய் கூட நானும் வரேன். நீங்க போங்கப்பா. போமா. அடியே அடியே. ம், ம், ம். போயா. ஐயோ பஞ்சமி. ஐயோ ஆத்தா 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 நம்மளை எல்லாம் விட்டுட்டு போயிட்டாளா? இவளை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு இவங்க அக்கா கிட்டயே போயிட்டாடா. ஐயோ என்னை விட்டுட்டு போயிட்டு